your spirit, Jesus' spirit, God's spirit, Holy Spirit has become one spirit. I am going to give you some stimulants from the Bible, some stimulations from the Word of God. வேத வசனத்திலிருந்து ஜெபத்துக்குரிய அனல் மூட்டக்கூடிய சில காரியங்களை கொடுக்க போகிறேன். How many of you know that you can open the Bible and pray the Word? நீங்கள் வேதத்தை திறந்து வேத வசனத்தையே ஜெபிக்க முடியும் என எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Open the Bible. வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு read it to God. தேவனிடத்திலே வாசித்து காண்பிப்பது. That's a prayer. அது ஒரு ஜெபம். Open the Bible. வேதத்தை திறந்து வைத்துக் கொள்வது. read it to the devil. அத சாத்தானிடத்திலே வாசித்து காண்பிப்பது. That's a kind of prayer. அதுவும் ஒரு வகையான ஜெபம் தான். Open the Bible. வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு read it to the people. ஜனங்களுக்கு பேசுகிறோமே அதுவும் ஜெபம் தான். That's a kind of prayer. அதுவும் ஒரு வகையான ஜெபம். Some people, you know, ஜெபம்னால some people think the moment they think of prayer, they close their eyes, then they have to say the same repeated sentences. சிலர் ஜெபம்னாலே உடனே கண்ணை மூடிக்கொண்டு சொன்ன வார்த்தையவே திருப்பி 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 அரைச்சமாவே அரைக்கிறது மாதிரி அரைச்சிட்டு இருக்கிறது தான் ஜெபம் நினைக்கிறாங்க. Everybody say it now, the word of God. எல்லாரும் சொல்லுங்க இப்ப தேவனுடைய வசனம். The word of God. தேவனுடைய வசனம் can be read, அது வாசிக்க முடியும், can be meditated, அதை தியானிக்கவும் முடியும், can be preached, அதை பிரசங்கம் பண்ணவும் முடியும், can be prayed, அதை ஜெபிக்கவும் முடியும், can be declared, அதை அறிவிக்கவும் முடியும், can be taken as a weapon against the devil, சாத்தானுக்கு விரோதமாக ஒரு ஆயுதமாய் பயன்படுத்த முடியும், can be sung as a song, அதை ஒரு பாடலாக வேதவசனத்தை பாட முடியும். Oh, the word of God can be everywhere, brother. ஆக தேவனுடைய வசனம் எல்லா வகையிலும் பயன்பட முடியும். My problem is these days I cannot pray without open the Bible. ஆனால் என்னுடைய பிரச்சனை இந்த நாட்கள்ல வேத வசனத்தை திறக்காம ஜெபிக்க முடியல. From today, இந்த நாள்ல இருந்து start practicing. அதை பயிற்சியில கொண்டு வர பாருங்க. Open the word. வேத வசனத்தை திறந்து கொள்ளுங்க. Read it. அதை வாசியுங்க. Make it a prayer. அது ஒரு ஜெபமா மாத்துங்க. How many of you are going to do that? எத்தனை பேர் அதை செய்ய போகிறீர்கள்? Another practical tips. இன்னொன்று நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு குறிப்பு கொடுத்து விட்டேன். That's a very powerful prayer. அது இன்னொரு வல்லமையான ஜெபம். Yes, this morning I said. இந்த காலை வேளையில சொன்னேன். You don't pray your burden to the Lord. உங்க பாரத்தை எடுத்து தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You receive his burden. அவருடைய பாரத்தை பெற்றுக்கொண்டு and you share it back to him. நீங்க திரும்பி அவரிடத்திலே உங்க இதயத்திலிருந்து பகிர முடியும். How many of you understand that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? It's like a rain. இது மழை போல. The true prayer ஆக உண்மையான ஒரு ஜெபம் starts from heaven. பரலோகத்திலிருந்து தொடங்கி எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. The true prayer உண்மையான ஜெபம் starts from heaven. அது பரலோகத்திலிருந்து தொடங்குகிறது. Say it 3 times. The true prayer 3 தடவை சொல்லுங்க. உண்மையான ஜெபம் மெய்யான ஜெபம் starts from heaven. அது பரலோகத்திலிருந்து துவங்கி comes into my spirit. அது என்னுடைய ஆவிக்குள் வந்து goes back to God again. மறுபடியும் தேவனிடத்திலே போகிறது. again comes back to my spirit. அது மறுபடியும் என்னுடைய ஆவிக்குள் வருகிறது. again it goes back to God. மறுபடியும் தேவனிடத்திலே போகிறது. So in other words, இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் it's like a ladder between heaven and earth. பரலோகத்துக்கும் பூமிக்கு இருக்கிற ஒரு ஏணி போல இருக்கிறது. How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? Everybody say it. It's a ladder. அது ஒரு ஏணி. சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஏணி. His spirit, அவருடைய ஆவி gives me a burden. அது எனக்கு ஒரு பாரம் கொடுக்கிறது. and he helps me to pray. பிறகு அவர் எனக்கு ஜெபிக்க உதவுகிறார். and back and forth, back and forth, back and forth, back and மேலும் forth. கீழும் மேலும் கீழும் மேலும் கீழும். That's prayer. அதுதாங்க ஜெபம். If you don't walk with God, நீங்கள் தேவனோடு நடக்காவிட்டால் you can still preach. நீங்கள் இன்னும் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பீர்கள். You can be a backslider. நீங்க ஒரு பின்மாற்றக்காரராக இருக்க முடியும். You can preach. நீங்க அப்படி இருந்து கொண்டே பிரசங்கிக்கவும் முடியும். You can prophesy. நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். You can cast out the devil. நீங்க பிசாசுகளை துரத்த முடியும். You can teach. நீங்க போதிக்க முடியும். But as a backslider, ஆனால் ஒரு பின்மாற்றக்காரனா இருந்து கொண்டு you cannot pray 2 hours in a room. ஒரு அறைக்குள்ள இருந்துகிட்டு 2 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. செக் பண்ணி பாருங்க. நீங்க சோதிச்சு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. சோதிச்சு பாருங்க. If you are a backslider, நீங்க பின்மாற்றமாக இருப்பீர்கள் என்றால் the first thing that would be affected, அது முதலாவது பாதிக்கக்கூடியது முதலாவது அடி எங்க விழும் தெரியுமா? முதல்ல அடி எங்க தெரியுமா விழும்? Your communication with God. தேவனோடு இருக்கிற அந்த தொடர்புல தான் அடி விழுகும். You can't enjoy his presence. நீங்க அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. You cannot talk to God for a long time. நீங்க ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேச முடியாது. You cannot enjoy the word of God. நீங்க தேவ வசனத்தை அனுபவிக்க முடியாது. You cannot really pray. உண்மையிலேயே நீங்க ஜெபிக்க முடியாது. That's
That's why I say, brothers and sisters, ஆகவே தான் சகோதர சகோதரிகளே நான் சொல்றேன், you can preach in the flesh, நீங்க மாம்சத்துல பிரசங்கிக்க முடியும், but you cannot be a prayer warrior in the flesh. நீங்க மாம்சத்துல இருந்து கொண்டு ஜெப வீரனா இருக்க முடியாது. You cannot live in the flesh, pray in the spirit. நீங்க மாம்சத்துல வாழ்ந்துகிட்டு ஆவியில ஜெபிக்கிறது குட்டிகரணம் போட்டால் நடக்காது. You cannot live in the flesh நீங்க மாம்சத்துல வாழ்ந்து கொண்டு and pray in the spirit. ஆவியில ஜெபிக்க முடியாது. That is not the only thermometer for me to know a man's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அளவிடுறதுக்கு இருக்கக்கூடிய தெர்மாமானியே இதுதான். இதேதான். Watch his prayer life. அவருடைய ஜெப வாழ்க்கையை கவனிங்க. Watch his desire for the word. தேவ வசனத்துக்கு அவருக்கு இருக்கிற வாஞ்சை, ஆசையை பாருங்க. Find it out. அத கண்டுபிடிங்க. Then you know the temperature of a man of God. பிறகு ஒரு தேவ மனிதனுடைய அளவு என்னங்கறத கண்டுபிடிக்கலாம். You cannot find out the temperature of a man of God by his gifts or preaching. ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை வைத்து அவருடைய வரங்களை குறித்து அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. I am able to understand it. நான் சொல்றத புரிந்து கொள்ள முடிகிறதா? A sick, spiritually a sick person, ஆவிக்குரிய ரீதியிலே வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் is a sick man in prayer also. அவர் ஜெபத்திலேயும் வியாதிப்பட்ட மனிதன். What is prayer? ஜெபம் என்றால் என்ன? What is praise? ஜெபம் துதி என்றால் என்ன? What is intercession? மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன? That's nothing but the inner health made audible. உள்ளான ஆரோக்கியம் வெளிப்படையாக தெரிவதுதான் அந்த ஜெபம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. உள்ள இருக்கிற சுகம், உள்ள இருக்கிற சுகம் சத்தம் போட்டா அதையா துதி, அதுதான்யா துதி, அதையா ஜெபம், அதான்யா ஜெபம், அதையா ஆராதனை, அதுதான்யா ஆராதனை. இன்னர் ஹெல்த் உள்ள இருக்கிற ஆரோக்கியம் made audible. வெளிய சத்தமா தொனிக்கிறது இருக்குதே அதான். I beg you, just set right this prayer life. இந்த ஜெப வாழ்க்கையை சரிபடுத்திக்குங்க. If you need to stop preaching for 6 months, do it. 6 மாசத்துக்கு பிரசங்கம் பண்றத நிறுத்தணுமா? நிறுத்திடுங்க. Stop ministry for some months. கொஞ்ச மாதங்களுக்கு நிறுத்துங்க. Set right your inner prayer life. உங்களுடைய உள்ளான ஜெப வாழ்க்கையை சரிபடுத்துங்க தேவனுக்கு முன்னாடி. Then start your ministry. பிறகு உங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்களே. Otherwise, இல்லை என்றால் you are wasting your time. உங்க நேரத்தை வீணடிக்கிறீர்கள். You are deceived by the devil. நீங்க சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். How many of you understood that in Jesus name? இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் அதை அறிந்து கொண்டீர்கள்? 30 years. 30 வருடங்களாக 30 வருடங்களாக Jesus lived in the presence of God. இயேசு கிறிஸ்து தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தார். 30 years. 30 வருடங்கள். He grew in the spirit. அவர் ஆவியிலே வளர்ந்தார். Strong in the spirit. ஆவியிலே பலன் அடைந்தார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. 30 years. 30 வருடங்கள். 30 years. 30 வருடங்கள். He was building the spirit man. அவர் உள்ளான ஆவியின் மனிதனை கட்டி வந்தார். He was strengthening the inner man. அவர் உள்ளான மனிதனை பலப்படுத்தி வந்தார். 3 years. 3 வருடங்கள். 3 years. 3 வருடங்கள். He did the ministry. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஓடி முடித்தார். What's the percentage? எத்தனை சதவிகிதம் பாருங்க? 30 years. 30 வருடங்கள். For the inner man. உள்ளான மனிதனுக்கு. 3 years. 3 வருஷம். For the ministry. ஊழியத்துக்கு 3 வருஷம். What's the percentage? அதனுடைய சதவிகிதம் எத்தனை? 10%. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் தசம பாகம் தையா ஊழியம். தசம பாகம் கொடுக்கறேல்ல, தசம பாகம் கொடுக்கறீல்ல, அவ்வளவுதான் ஊழியம். அவ்வளவுதான் ஊழியம். எல்லாரும் பக்கத்துல வச்சு 90%. 90% you are walk with God. நீங்கள் தேவனோடு நடக்கிற நட. your inner man. உங்களுடைய உள்ளான மனிதன். your inner strength. உங்களுடைய உள்ளான பலன். 90%. 90% living in his presence. அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது. 10%. 10% living with the people. ஜனங்களோடு வாழ்றது. So what will happen? என்ன நடக்கும்? 3 years ministry 3 வருட ஊழியம் can do what 300 years of ministry cannot do. 100 வருஷம் ஊழியம் செய்து நடக்க கூடாத சாதனைகளை 3 வருட ஊழியங்கள் செய்து முடிக்கும். Now what I want to say is, நான் சொல்ற வருது என்னன்னா, Jesus is our model. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. Jesus need not wait till 30. அவர் 30 வருடம் வர அவர் காத்திருக்காம இருந்திருந்தார். Even when he was 12, அவர் 12 வயதா இருந்தபோது கூட he was full
of the word of God. அவர் முழுவதும் வேத வசனத்தில் நிறைந்திருந்தார். But he didn't jump into the ministry. ஆனால் ஊழியத்துல குதிச்சிரலையே. He was living a righteous life. அவர் ஒரு நீதியான வாழ்க்கை தானே வாழ்ந்தார். He didn't jump into the ministry. உடனே ஊழியத்துல குதிக்கல. 30 years. 30 வருடம். He read the word. அவர் வேத வசனத்தை வாசித்தார். Read the word. வேத வசனத்தை வாசித்தார். He searched his heart. அவர் தன்னுடைய இதயத்தை சோதித்தார். Am I doing this word? நான் இத சரி இது ஆவியில செய்றேனா? Am I doing this word? நான் இந்த காரியம் இந்த வார்த்தையை Am செய்றேனா? I walking according to this word? நான் இந்த வார்த்தையின்படி தான் நடக்கறேனா? Am I obeying this word? நான் இந்த வார்த்தையின்படி தான் போகிறேனா? So he was doing it all through the years. ஆகவே இத்தனை வருடங்களாக அதை தான் செய்து கொண்டிருந்தார். When he went to 30, 30 வருடம் வந்தபோது only one thing was missing. ஒரே ஒரு காரியம் தாங்க அப்ப இல்ல. Water baptism. அதுதான் தண்ணீர் ஞானஸ்நானம். Then he went. உடனே போனார். Hey, hello. ஹலோ. I have done everything. நான் எல்லாமே செய்து விட்டேன். Only one is missing. ஒன்றே ஒன்று தான் விடுபட்டிருக்குது. And he was baptized. உடனே அவர் ஞானஸ்நானம் பெற்றார். Heaven opened. வானம் திறக்கப்பட்டது. That's heaven open ministry. வானம் திறக்கப்பட்ட ஊழியம் அதுதான். That's heaven open ministry. அதுதான் வானம் திறந்த ஊழியம். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? I want, and this is a intercessory seminar. இது மன்றாட்டு ஜெப கருத்தரங்கு. So I don't want to teach much. அதிகமாய் நான் போதிக்க விரும்பவில்லை. I want you to pray right now. Lift up your hands and say, இப்பொழுதே கையை உயர்த்தி என்னோட ஜெபிங்க. சொல்லுங்க Father, சொல்லுங்க. பிதாவே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே every preacher, எல்லா பிரசங்கியார்களும், every minister, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், every believer, எல்லா விசுவாசிகளும் help them to see this truth. இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Open our eyes. எங்களுடைய கண்களை திறந்தருளும். Open our எங்களுடைய eyes கண்களை திறந்தருளும். to see this truth. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி Life with God. தேவனோடு இருக்கிற வாழ்வு 90%. 90%. Ministry with people ஜனங்களோடு செய்கிற ஊழியம் 10%. 10%. Let thy word, let thy church know it, Lord. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை உம்முடைய சபை கேட்பதாக. Every evil spirit, come on, declare it. சொல்லுங்க எல்லா அசுத்த ஆவியே. You demon of wandering. யோ அலைய வைக்கிற அசுத்த ஆவியே. Every spirit எல்லா ஆவியே. that stops the people of God. தேவ ஜனங்களை நிறுத்துகிற ஆவியே. That stops the men of God. தேவ மனிதர்களை நிறுத்துகிற ஆவியே. From living in the presence of தேவ God. பிரசன்னத்திலே அவர்களை வாழ விடாம வைக்கிற ஆவியே. From staying in the presence of தேவ God. பிரசன்னத்திலே தங்கி தாவரிக்க விடாத ஆவியே. From lingering in the presence of தேவ God. பிரசன்னத்திலேயே இணைந்திருக்கிறது தடுக்கிற ஆவியே. In Jesus name. இயேசுவின் We நாமத்தில் resist you. உன்னை எதிர்க்கிறோம். We resist you. உன்னை எதிர்க்கிறோம். Leave the church. சபையை விட்டு போ. Leave the church. சபையை விட்டு போ. Leave the ministers. ஊழியத்தை விட்டு போ. Leave the pastors. பாஸ்டரை Leave விட்டு the போ. prophets. தீர்க்கதரிசியை Leave விட்டு the போ. evangelists. சுவிசேஷகரை Leave விட்டு the போ. pastors. அப்போஸ்தலரை விட்டு போ. Leave their families. அவர்கள் குடும்பங்களை விட்டு போ. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். I tell you, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிறேன். We don't need to wait 2000 years to change India. 3 years is enough, brother. 2000 வருஷம் வருஷத்துல மாறணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். 3 வருஷத்திலேயே இந்தியா மாறிவிடும். One day is enough. ஒரு நாள் போதுமே. Are you listening me? நான் சொல்றத கேக்குறீங்களா? I always remember Noah's ark. நோவாவுடைய பேழை எப்பொழுதுமே நினைவு கூறுவேன். You know what that surprises me? என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது என்ன தெரியுமா? When Noah's family entered into the ark. நோவாவுடைய குடும்பம் அந்த பேழைக்குள் போன உடனே, have you ever thought about it? அத குறித்து இதுவரை நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? All the animals. எல்லா மிருகங்களும். Clean animals, unclean animals. சுத்தமான மிருகம், அசுத்தமான Clean மிருகம். birds, unclean birds. சுத்தமான பறவை, அசுத்தமான பறவை. Creeping things. ஊர்வன. Ants, எறும்பு. Mosquito. ஐயா கொசு. And what else? Reptiles. எல்லா அட்டை. Rat. அல்ல எலி. Every animal. எல்லா மிருகங்களும். Every bird. எல்லா பறவைகள். Every creeping thing. எல்லா ஊர்வன. From all over the world. உலகம் முழுவதிலும் இருந்து. From America. From ஐரோப்பா. From Europe. From Africa. From Asia. All those things. எல்லாம் by pairs. உள்ள போனது. ஜோடி. They are all walking to the ark. எல்லாம் அந்த பேழைக்குள் வந்தது. Just imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Crores. கோடியாக. The whole world. உலகம் முழுவதும் entered into the ark. ஒரு பேழைக்குள்ளே வந்து சேர்ந்தது. How it happened? அது எப்படி நடந்தது? By preaching? அது பிரசங்கத்தின் மூலமாகவா? By teaching? அது பிரசங்கத்தின் மூலமாகவா? போதனையின் மூலமாகவா? It's the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. It's the power of God. அது தேவனுடைய
வல்லமை. When I was reading it, the Holy Spirit told அதை me, நான் வாசித்தபோது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார், Ezekiel, எசேக்கியா, people make big fuss out of the church growth. இன்றைக்கு சபை வளர்ச்சியை பெருசுபடுத்திட்டாங்க ஜனங்கள். If my power is released today, இன்றைக்கு என்னுடைய வல்லமை நான் வெளிக்காட்டின அந்த தேசத்துல, tomorrow, நாளைக்கு everybody will get out of their house and come and knock at the church door. எல்லாரும் தங்க வீட்டை விட்டுட்டு சபை கதவை வந்து தட்டு 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 தட்டுன்னு தட்ட For போறாங்க. no reason. ஒரு காரணம் For இருக்காது. no reason. அதுக்கு ஒரு காரணமே இருக்காது. That's the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Come on. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. I don't know how you look at things. நீங்க காரியங்களை எப்படி பார்க்கறீங்களோ எனக்கு தெரியாது. I believe it. ஆனா நான் நம்புகிறேன். All of a sudden, திடீர்னு everybody, எல்லாரும், all the people who are ordained by God for salvation, ரட்சிப்புக்கென்று தேவன் முன்குறித்திருக்கிற அத்தனை பேரும், they will come and knock at the door of the church. அவங்க சபையின் கதவை வந்து தொட்ட தொட்ட தொட்டன்னு தட்ட போறாங்க. You will say, Brother Ezekiel, பிரதர் எசேக்கியா, do you know salvation comes by the preaching of the word? ரட்சிப்பு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால தான் வருது தெரியுமா? Yes sir, I know it. ஆமாப்பா, நான் அதை First let அறிந்திருக்கிறேன். people come and knock the door, then you open your mouth. முதல்ல எல்லா ஜனங்கள் வந்து கதவை தட்டட்டும், கதவை திறந்து பிரசங்கம் பண்ணுங்களே. When the power of God begins to work on your behalf, உங்களுக்காக தேவ வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிற போது people will come supernaturally. ஜனங்கள் இயற்கைக்கு மேலான விதத்திலே வந்து சேர்வார்கள். Supernaturally. இயற்கைக்கு மேலாக God can even give you your address and ask people to come and knock at your door. கர்த்தர் உங்களுடைய முகவரியை கொடுத்து உங்க வீட்டை தட்டி கேட்க வைப்பாரு. That's one of the reasons. அந்த ஒரு காரணத்தினால தான் Wherever Jesus went, எங்கெல்லாம் இயேசு போனாரோ great multitude. திரளான ஜனங்கள். One day I was underlining every word that speaks about multitude and crowd in the book of Gospels. அங்கே சுவிசேஷத்திலிருந்து திரளான ஜனங்கள் இருக்கிறதையெல்லாம் கோடிட்டு பார்த்தேன். Ayyo, I was so taken aback. ஐயோ, எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் வந்துச்சு. Almost every chapter, கிட்டத்தட்ட எல்லா great அதிகாரத்திலும் crowd thronged him. திரளான ஜனம் வந்தது, திரளான ஜனம் வந்தது, திரளான ஜனங்கள் From வந்தது. all the cities, எல்லா from பட்டணங்களிலிருந்து, Judea, from யூதேயாவிலிருந்து, Cappadocia, from கப்பதோகியாவிலிருந்து, everywhere. எல்லா இடங்களிலிருந்து. That's the power of the Holy அதுதான் Ghost. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. That's the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. In the time of Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடவடிக்கை the காலத்திலே Bible says, வேதம் சொல்லுகிறது, people came from all over the cities. They brought the people to Jerusalem எல்லா பட்டணங்களிலிருந்து ஜனங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். without any advertisement. எந்த விளம்பர யுத்தியும் இல்லாமல் That's நடந்தது. the Holy Ghost அதுதான் advertisement. பரிசுத்த ஆவியானவருடைய விளம்பரம். What's the secret? எதுங்க ரகசியம்? 30 years. 30 வருடங்கள். Inner man. உள்ளான மனிதன் 3 years. 3 வருடம். Outer ministry. அதுதான் வெளியான ஊழியம். Come on, everybody say it now. எல்லாரும் இப்ப சொல்லுங்க. Father, பிதாவே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே let the people ஜனங்கள் be drawn by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே கவர்ந்து இழுக்கப்படட்டும். Let people come to the church by supernatural power. இயற்கைக்கு மேலான உம்முடைய சக்தியினாலே ஜனங்கள் சபைக்கு இழுத்து Let வரப்படட்டும். the Holy Ghost push the people to the congregation. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை தள்ளிக்கொண்டு சபைக்கு வரட்டும். Let the church live in the presence of God. தேவ பிரசன்னத்திலேயே சபை வாழ்வதாக. Hallelujah. ஹalleluya. Just imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணி Do பாருங்க. you want to gather all your street people to your house? உங்க தெருவுல இருக்கிற ஜனங்கள்லாம் உங்க வீட்டுக்கு ஓடி வரணும்னு விரும்புறீங்களா? சொல்லுங்க. விரும்புறீங்களா? You want all your village people to gather in your house? உங்க வீட்ல வந்து கிராமமே கூடணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? I give you a simple technique. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சுலபமான டெக்னிக்கை சொல்லுகிறேன். It doesn't cost much. அதுக்கு ரொம்ப பணம் தேவையில்லை. Just a simple technique. ஒரு சின்ன ஒரு சுலபமான மெத்தட். Get a matchbox. ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. Take a stick, that stick. Match அந்த தீக்குச்சி எடுத்துக்கங்க. Just set the fire. அது அப்படியே தீயை பொறுத்துங்க. Set it on your house. உங்க வீட்ல வச்சிருங்க. Let the house burn. உங்க வீடு எரிஞ்சா எரிய விட்டுருங்க. The whole village will come and gather in you. வீடு எரிஞ்சு தீ பிடிச்சிருந்தா ஊரே வந்து பாத்து. Even your enemies will come. Oh sir, what happened? ஐயா, என்ன நடந்ததுன்னு உன் எதிரி கூட ஓடி வந்து பாப்பார். Either the Holy Ghost fire, ஒண்ணே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி,
or the matchbox fire. அல்லது தீக்குச்சியை பொருத்தி வச்சிருங்க. But where there is fire, எங்கே அக்கினி இருக்குதோ people are drawn. ஜனங்கள் அங்கே ஓடி வருவாங்க. People are drawn. அங்கே ஜனங்கள் இழுக்கப்படுவாங்க. Where there is fire, எங்கே அக்கினி இருக்குதோ people are attracted. அங்கே ஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். Now we have seen the work of the Holy Ghost in many ways. அநேக வகைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை We பார்த்திருக்கிறோம். have seen the Holy Ghost healing. பரிசுத்த ஆவியானுடைய சுகத்தை We பார்த்திருக்கிறோம். have seen the Holy Ghost prophesying. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனம் சொல்றத பார்த்திருக்கிறோம். We have seen the Holy Ghost prophecies. பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்கதரிசனங்களை பார்த்துட்டோம். But we are going to see the Holy Ghost drawing power. பரிசுத்த ஆவியானவர் கவர்ந்து இழுக்கிற அந்த வல்லமையும் பார்க்க போறோம். எல்லாரும் சொல்லுங்க Holy Ghost. சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். We want to see your drawing power. நீர் கவர்ந்து இழுக்கிற அந்த வல்லமையை நாங்க பார்க்கணும் ஐயா. In every church. எல்லா சபைகளிலும். In every believer's house. எல்லா விசுவாசிகள் வீடுகளிலும். Every believer's house. ஒவ்வொரு விசுவாசியுடைய வீடுகளிலும். In every minister's house. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வீடுகளிலும். In everybody's preaching. எல்லாருடைய பிரசங்கத்திலும். We want to see. ஐயா நாங்க பார்க்க விரும்புகிறோம். The drawing power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய கவர்ந்து இழுக்கிற வல்லமையை பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க the drawing power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய கவர்ந்து இழுக்கிற வல்லமையை பார்க்கணுமே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Is it possible? அது முடியுமாங்க? I'm not against church growth techniques. சபை வளர்ச்சி நியமங்களுக்கு எதிராக நான் இல்லை. I believe it. நான் அதை நம்புகிறேன். But nothing like the drawing power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வல்லமைக்கு அது இணையாகாது. Hallelujah. And I want to make a statement. நான் இப்பொழுது ஒரு அறிக்கை கொடுக்க விரும்புகிறேன். I want to make a statement. ஒரு அறிவிப்பு கொடுக்க As a விரும்புகிறேன். prophet of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஒரு அறிவிப்பு கொடுக்க விரும்புகிறேன். That's the only hope. ஒரே ஒரு நம்பிக்கை தான். Only hope for India. இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. That's the only hope. அது ஒண்ணுதாங்க நம்பிக்கை. That's the only hope. அது ஒண்ணுதான் நம்பிக்கை. That's the only hope. அது ஒண்ணுதான் நம்பிக்கை. No other hope. வேற வழியே இல்ல. You use all the techniques. நீங்க எல்லா வழிமுறைகள் விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி தான் That's பாருங்க. not answer for India. அது இந்தியாவுக்கு பதில் அல்ல. It's the drawing power of the Holy அது Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய கவர்ந்து இழுக்கிற சக்தி. Take it as a prayer point. இத ஒரு ஜெப குறிப்பாக எழுதி வச்சுங்க. இத தான் ஜெபிக்க போறோம். Before you go to sleep. நீங்க தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி. Even today we are going to pray. இன்றைக்கே இந்த குறிப்பை வச்சு ஜெபிச்சிரோமே. From every church. எல்லா சபைகளும். From every church. எல்லா சபைகளும். The Holy Ghost must draw people. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை இழுத்து வரணும். The Lord who brought all the animals. எல்லா மிருகங்களையும் கவர்ந்து இழுத்து வந்த அதே தேவன். All the birds. எல்லா பறவைகளையும். All the creeping things. எல்லா ஊர்வனவற்றையும். And brought it to the ark of God. அது தேவனுடைய பேழைக்குள் கொண்டு வந்த அதே தேவகரம். The same God. அதே தேவன் can bring the people to the ark of God, even our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவண்டையிலே அவர்தான் இப்பொழுது பேழையாக இருக்கிறார். அவருக்குள் கொண்டு வர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கையை உயர்த்தி. Ministry becomes easy. ஊழியம் இலகுவாகிறது. Very easy. ரொம்ப சுலபமாகிறது. You don't strain much. நாம அதிகமாய் பாடுபட அவசியம் இல்லை. You don't run much. நீங்க அதிகமா ஓடி பிரயாசப்பட வேண்டியதில்லை. You don't work much. நீங்க அதிகமா வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. You stay in the presence of நீங்க God. தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருங்கள். Be filled with the presence of God. தேவ பிரசன்னத்தால் நிரம்புங்கள். The presence draws the people. தேவ பிரசன்னம் ஜனங்களை இழுக்கும். Hallelujah. Hallelujah. See, that's few of us. I know all of us fall short God's expectation. தேவன் எதிர்பார்க்கிறதிலிருந்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு விழுந்து போறோம். All the ministers, all of us, நம்ம எல்லாரும் we accept it. நாம அதை ஒத்துக்கொள்கிறோம். I confess it. நான் அதை அறிக்கை பண்ணுகிறேன். I fall short of God's standard. தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த நிலைமையிலிருந்து குறைந்தே காணப்படுகிறோம். Far below his expectation. அவர் எதிர்பார்க்கிறதுக்கு ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். But still, ஆனாலும் the only strain I take for the ministry ஊழியத்துக்காக நான் எடுக்கிற ஒரு கஷ்டம், ஒரு பிரயாசம் என்றால் is inside my room, not outside my room. நான் என்னுடைய அறைக்கு உள்ளே பாடுபடுகிறேன், வெளியே இல்லை. நான் அதிகமாக வெளியே உழைச்சி என்னை ஜனங்க தேடி வந்தது இல்லை. என் வாழ்க்கையின் சீக்ரெட்டு அறையில் நான் இருப்பது, அதில் தான் என் உழைப்பை காட்டுறேன். மக்கள் வருகிறார்கள், ஆண்டோடைய பிரசன்னம் வருகிறது, ஜனங்களுக்கு வெளிப்பாடு வருகிறது. ஒரு டெக்னிக்கும் இல்லை அன்பானவர்களே. For all these years, இத்தனை வருடங்களாக anywhere I go, எங்கெல்லாம் நான் போனாலும் the Holy Ghost brings the people. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வருகிறார். The reason, அதனுடைய காரணம், I don't work outside. நான் வெளியே அதிகம் வேலை பார்க்கிறது இல்லை. I don't even spend time with people. நான் ஜனங்களோடு கூட நேரம் செலவழிக்கிறது இல்லை. I try my best to be in my prayer. If I lose it,
then I know ministry is a failure. அறைக்குள்ளேயே அழுது புலம்பி ஜெபிக்கிறதிலே அதிக நேரம் செலவிடுகிறேன், ஜனங்களோடு செலவிடுகிறது இல்ல. அந்த அறைக்குள்ள இருந்து ஜெபிக்கிறது நேரத்தை குறைச்சேன்னா என் ஊழியம் தோற்று விடுகிறது. If you know how to linger in the presence of God, தேவ பிரசன்னத்திலேயே இணைந்து இருக்கிறதை நீங்க கற்றுக்கொண்டால், all your family people will come and knock at your door. உங்களுடைய குடும்ப நபர்கள் எல்லாம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. Hallelujah. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. Let the spirit of prayer, ஜெபத்தின் ஆவியானவர், let the spirit of praise துதிக்க வைக்கிற ஆவியானவர் be poured out upon our churches. நம்முடைய சபைகளிலே ஊற்றப்படுவாராக. We have come here to pray for the nation. நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். When you pray for nation, நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும்போது the number one thing should be the church. முதலாவது காரியம் சபையாக இருக்க வேண்டும். Because the church ஏனென்றால் சபைதான் draws the nation to it. அந்த தேசத்தை தேவனிடத்திலே கவர்ந்து இழுப்பது சபைதான். எல்லாரும் தலைமையில கையை வச்சுக்கங்க. Father, தலைமையில கை வச்சுக்கோங்க. பிதாவே, Father, பிதாவே, just lay your hand on your head. உங்க தலையில கை வச்சுக்கொள்ளுங்க. Father, பிதாவே, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you are a drawing spirit. நீர்தான் கவர்ந்து இழுக்கிற You ஆவியானவர். are a drawing spirit. நீர் இழுக்கிற You ஆவியானவர். are a drawing நீர் spirit. இழுக்கிற ஆவியானவர். From today, இந்த நாளிலிருந்து draw people towards me. என்னிடத்திலே ஜனங்களை இழுத்து வாரும். Draw the nations towards me. தேசங்களை என்னிடத்திலே இழுத்து வாரும். Draw the cities towards me. பட்டணங்களை என்னிடத்திலே இழுத்து வாரும். Draw the world towards me. உலகத்தை என்னிடத்திலே இழுத்து வாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Apropakal உத்தரபுரமா கரியா குலக்ரும் பிராண்டா ஷேக்லாக் ரோட்டோ பிரேக்ரா ரோங்லோக் ரோட்டோஷோ பிரைட்டிக் லாக்ரா டோஷோ பிரைட்டிக் லாக்ரா Bakli baraha to. ஆலர ஷோக்லோக் ரோட்டிக் லாக்ரா பிராக்ரா டோஷோ. You know, that's not, I really didn't, I told you that I just wanted to give you some points and get you praise. சில நீங்க உங்களை ஜெபிக்க வைக்க சில குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேனே தவிர பிரசங்கிக்க விரும்பவில்லை. You underline every word. ஒவ்வொரு வார்த்தையுமே குறித்து வைத்துக் கொள்ளுங்க. Just take the Bible and see the drawing power of God in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் இழுக்கிற கவர்ந்து இழுக்கிற தேவனுடைய வல்லமையை குறித்து படியுங்கள். When the revival comes, எழுப்புதல் வரும்போது, if you read some revival histories, நீங்கள் சில எழுப்புதல் சரித்திரங்களை படித்து பார்ப்பீர்கள் என்றால், when you read Charles Finney's life, சார்ல்ஸ் பின்னியினுடைய வாழ்க்கையை நீங்கள் and படிக்கும்போது, some of the revival plays, சில எழுப்புதல் பாடங்களை படிங்க. people, ஜனங்கள் when they will come to the meeting place without knowing where they were going. எங்கே போறோம்னு தெரியாமலே கூட்டம் நடக்கிற இடத்துக்கு ஜனங்கள் வந்து திரளா சேர்ந்துருவாங்க. We don't need to tell them, take this town bus number and take this bus towards east to this place. The Holy Ghost brought the people, and without their knowledge they came and the singing was going on. அவங்க டவுன் That's பஸ் the power of God's drawing power. கிழக்கு பக்கத்துல போற ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சு நீ போ, அந்த இடத்துல மீட்டிங் நடக்குது, அங்க போய் சேரு என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. தங்களுக்கு தெரியாமலே அந்த பஸ்ஸை பிடிப்பாங்க, போற இடத்துக்கு போவாங்க, அங்க நிறைய கூட்டம் இருக்கும், அங்கே பாடிக்கொண்டிருப்பார்கள், அவர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டு தேவனை துதிப்பார்கள். அதுதான் எழுப்புதல். That happened அது நடந்தது. in the time of Samuel. சாமுவேலின் நாட்களிலே நடந்தது. They put the ark of God in the cart. அங்கே ஒரு அந்த மாட்டு வண்டியிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். You remember that? உங்களுக்கு அது தெரியுமா? The ark of God was taken by the Philistines. பெலிஸ்தியர்கள் அதை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். And they kept it in the temple. அவர்களுடைய ஆலயத்திலே அதை கொண்டு வைத்தார்கள். And the presence of God was in the temple of the devil. சாத்தானுடைய கோவில்ல கொண்டுகிட்டு போய் இந்த பெட்டியை வச்ச உடனே தேவ பிரசன்னம் சாத்தான் கோயிலுக்குள்ள வந்துருச்சு. And the next day, அடுத்த நாள் பார்த்தா the idol bowed down before it. அந்த விக்கிரகம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி குப்புற விழுந்து That's கிடந்தது. the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. That's the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Immediately the next day the priests all gathered. அடுத்த நாளே பூசாரிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்தாங்க. Get back the power. சரி, திரும்பவும் வல்லமை வரட்டும். Get back the power. மறுபடியும் வல்லமையை பெறுவோம். Revival. எழுப்புதல். So they built it. அவர்கள் கட்டினார்கள். Rebuilt it. மறுபடியும் அதை எழுப்பி கட்டினார்கள். Painted it. அந்த விழுந்து போன விக்கிரகத்தை எடுத்து பெயிண்ட் அடிச்சு வச்சாங்க. Erected it. அதை மேலே தூக்கி நிறுத்தி வைத்தார்கள். The next day they came. அடுத்த நாள் அவர்கள் வந்தார்கள். Head was here.
இந்த பக்கம், leg was there. காலு துண்டா அந்த பக்கம். That's the power of the Holy Ghost. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. What we need India, what India needs today இந்தியாவுக்கு இன்னைக்கு தேவை என்ன? is not another sermon. இன்னொரு பிரசங்கம் இல்ல, தலை வேற கால் வேறயா போற வல்லமை. தேவபிரசன்னம். அதுதான் தேவ The பிரசன்னம். presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. The presence of the Holy பரிசுத்த Ghost. ஆவியானவருடைய வல்லமை. Where is the presence now? இப்பொழுது தேவ பிரசன்னம் எங்கே? It's not in heaven. அது பரலோகத்திலே இல்ல. Isaiah cried. ஐசாயா கிரைட். I saw something, yeah. நான் ஏதோ ஒண்ணு அப்ப பார்த்தேயா. Isaiah cried. ஐசாயா அத பார்த்துட்டு அப்படி Yes, அழுதாரு. sir. Will you not rend heaven? ஆண்டவரே, பரலோகத்து வானங்களை கிழிச்சு இறங்க மாட்டீங்களா? Will you not come down? கீழ இறங்க மாட்டீங்களா? If you pray that prayer for India today, இன்றைக்கு அந்த ஜெபத்தை இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, you will not rend heaven. நீங்க வானங்களியாவது வாய் தான் கிளியும். Only grave. ஜெபிச்சு 2000 years ago, 2000 வருஷத்துக்கு முன்னாடி Jesus rent the heavens. இயேசு வானத்தை கிழிச்சார். கை தட்டுங்க இயேசுவுக்கு. Rent the heavens. அவர் வானத்தை கிழித்து விட்டார். Rent the heavens. அவர் வானத்தை இரண்டாய் கிழித்து விட்டார். Balsukaropi. ஊட்டக ரஷே. Royal propaganda. ரேப்ரோட்டோ ஷோக்ரோ. When Jesus was baptized, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றபோது heavens opened. பரலோகம் திறந்தது. கை Heavens தட்டுங்க அதுக்கு. opened. பரலோகம் திறந்துருச்சு நமக்கு. Heavens opened. பரலோகம் திறந்தது. From that day அந்த நாளிலிருந்து till now, இந்த நாள் வரை the heaven is not shut. இன்னும் பரலோகம் மூடவில்லை. திறந்ததுதான். Jesus said, இயேசு சொன்னார், from today, இந்த நாளிலிருந்து, from henceforth, இந்த நாளிலிருந்து you shall see heaven open. நீங்கள் வானம் திறந்திருப்பதை காண்பீர்கள். That's what he spoke to Nathaniel. அதைத்தான் நத்தானியேல்ட்ட சொன்னாரு. That's what he spoke to Nathaniel. அதைத்தான் நத்தானியேல்ட்ட சொன்னாரு. In John 1:50, the last word. யோவான் 1 முதல் அதிகாரம் அந்த கடைசி வசனங்களை பாருங்க 55ல. That's what Stephen saw. அதைத்தான் ஸ்தேவான் பார்த்தார். 7:55 to 60. 7:55ல இருந்து 56 60 வரை. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, heaven is open. எல்லாரும் பரலோகம் திறந்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. பரலோகம் திறந்திருக்கிறது. Now where is the presence of God? இப்பொழுது தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க வாயை திறந்து. Open your mouth and say. Please open your mouth and say, where is the presence of God? தயவு செய்து வாயை திறந்து. எங்கே தேவ பிரசன்னம் இப்ப இருக்குது? Is he in the ark of God? இப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கா? இப்ப மரப்பெட்டிக்குள்ள இல்ல, இந்த மண் பெட்டிக்குள்ள இருக்கிறார். ஆமென். இப்போ தேவ பிரசன்னம் மரப்பெட்டிக்குள்ள இல்ல, இந்த மண் பெட்டிக்குள்ள இருக்குது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I am the ark of God. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. சத்தமா சொல்லுங்க, I am the ark of God. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. I carry God. நான் தேவனை சுமந்து செல்லுகிறேன். You carry God's presence. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். The literal presence. எழுத்தின் பிரகாரமாக தேவ பிரசன்னம். The literal presence. அது எழுத்தின் பிரகாரமாக தேவ You பிரசன்னம். have it, you carry. அது நீங்க வச்சிருக்கீங்க, சுமக்கிறீங்க. You carry. நீங்க அதை தான் சுமந்துக்கிட்டு I போறீங்க. carry. நான் சுமக்கிறேன். Once when we release that presence, அந்த பிரசன்னத்தை வெளிக்காட்டும் போது I believe it with all my heart. என்னுடைய முழு இதயத்தோடு நான் நம்புகிறேன். Times are going to come. இப்பொழுது காலம் வரப்போகிறது. We are going to see the drawing power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய கவர்ந்திழுக்கிற வல்லமையை பார்க்க போகிறோம். And அதோடு கூட destroying power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய தீத்து கட்டுகிற வல்லமை, அவனை முறியடிக்கிற வல்லமையை பார்க்க போகிறோம். Not only the drawing power, அது இழுக்கிற வல்லமை மாத்திரமல்ல, but also the destroying power. அழிக்கிற வல்லமை. Destroying power. அழிக்கும் வல்லமை. Destroying power. அழிக்கும் வல்லமை. You don't need to do anything. நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Just find out the devil's spots. எந்த இடத்துல சாத்தான் இருக்கறாங்கறத கண்டுபிடிங்க. Read the history of your city. உங்களுடைய பட்டணத்தினுடைய சரித்திரத்தை படியுங்கள். Find out where are all the demonic fortress. எங்கெங்கெல்லாம் சாத்தானுடைய கோட்டை இருக்குன்னு கண்டுபிடிங்க. You have to find out. அத நீங்க கண்டுபிடிக்கணும். That is what the people of God call it as prayer walk. அதைத்தான் ஜெப நடை என்று மக்கள் அழைக்கிறார்கள். You know what's prayer walk? ஜெப நடை என்றால் என்ன?
Take your city. உங்க பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Take your village. உங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Study about it. அத குறிச்சு அந்த சரித்திரத்தை படிங்க. Find out where are all religious fortress. எங்கே மத சம்பந்தமான கோட்டை இருக்குன்னு கண்டுபிடிங்க. Find out the drug stops. எந்த இடத்துல எல்லாம் அந்த போதை வஸ்துகள் இருக்கிற கடை இருக்குன்னு பாருங்க. Prostitution houses. எந்த இடத்துல விபச்சார ஆவிகள் நடமாடுகிற வீடுகள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. Enemy centers. எந்தெந்த இடத்துல எதிரியினுடைய பாளையம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. Just plan it. அதை திட்டமிடுங்க. 2 by 2. ரெண்டு பேராக. Get up in the morning. காலையில எழுந்து கொள்ளுங்கள். Morning walk is good for cholesterol. எல்லா கொழுப்பையும் கரைக்கிறதுக்கு அதிகாலை நடை ரொம்ப அவசியம். அது not only reduce the cholesterol, also reduce the power of the demon. நீங்க உங்களுடைய கொழுப்பு சக்தியை குறைக்கிறது மாத்திரமல்ல, சாத்தானுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கவும் தேவை. சாத்தானுடைய கொழுப்பு சக்தியும் குறைச்சிருவாங்க. சாத்தானுடைய கொழுப்பு சக்தியும் குறைச்சிட வேண்டியதுதான். Just walk around. சுத்தி நடந்து தெரியுங்க. Believe you carry God's presence. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோம் என்று நம்புங்கள். Why we are here? ஏன் நாங்க இங்க இருக்கிறோம்? Not to teach you how to evangelize. எப்படி சுவிசேஷம் மயமாக்குவதுங்கறத பிரசங்கிக்க அல்ல. No. இல்ல. To tell you. உங்களுக்கு சொல்ல. It's by the presence of the Holy Spirit. தேவ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பிரசன்னத்திலிருந்து. How can we get it? எப்படி அதை பெற்றுக்கொள்வது? That's why we have come here for 10 days. ஆகவே தான் இந்த 10 நாட்கள் இங்க வந்திருக்கிறோம். 10 days. 10 நாட்கள். We are going to pray to God. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. 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 This prayer, இந்த ஜெபம், this praising, இந்த துதிகள், this worship, இந்த ஆராதனை, this intercession இந்த மன்றாட்டு will do something in the spirit world. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகுது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். It will do something in the spirit world. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறது. It will do. அது கட்டாயம் செய்யும். No devil can stop it. எந்த சாத்தானும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Oh hallelujah. Oh Listen hallelujah. When you go to the village, நீங்க கிராமத்துக்கு போகும்போது the people can say, don't come into my village. என்னுடைய கிராமத்துக்கு வராதேன்னு ஜனங்க சொன்னா, But when you send the prayer arrows, ஆனால் நீங்கள் ஜெப அம்புகளை செலுத்தும் போது அந்த கிராமத்துக்கு நேரே nobody can stop it. யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. That's the power of prayer. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. That's the power of prayer. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. Thank God for the persecution. ஐயா உபத்திரவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let the people stop outreach. ஐயா வெளியிலே போய் சந்திக்கிறத ஜனங்கள் தடுக்கட்டுமே. Now every believer has to release the power of the Holy இப்பொழுது Ghost. ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற நாள் வந்து விட்டது. யாரோ அத்திபூத்தாப்புல ஒரு பெரிய ஊழியக்காரர் அல்ல. God will take care of his enemies. அவருடைய சத்துருக்களை கர்த்தர் கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறார். He is mighty in war. அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். He is mighty in war. அவர் யுத்தத்தில் பராக்கிரம. He is mighty in war. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. When the kings gathered together. ராஜாக்கள் சுற்றி சூழ்ந்தபோது. When all the officers gathered together. எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து கொக்கரிக்கிற போது. They planned together. அவர்கள் சேர்ந்து திட்டமிடுகிற போது the one who is ruling in heaven பரலோகத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவர் shall laugh at them. அவர்களை பார்த்து நகைப்பாராம். He is laughing at them. அவர்களை பார்த்து சிரித்து நகைப்பாராம். He is not shocked as you and I are shocked. நீங்களும் நானும் ஐயோ கூடிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடையறோம். அப்படி அதிர்ச்சி அடைய மாட்டோம். He is laughing. ஐயா நம்ம தலைவர் மேல இருந்து சிரிக்கிறார். அதை பார்த்து அவர் சிரிக்கிறார், இது அழுவுது. அவர் சிரிக்கிறார், சேர்ந்து சிரிங்களே. அவர் சிரிக்கிறார். இப்ப பிரச்சனையே என்ன தெரியுமா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? தலை சிரிக்குது, உடம்பு அழுவுது. தலை சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்பு அழுவுது. இது நல்ல கதையா இருக்குது. paralysis வந்துடுச்சு. ஐயோ ஐயோ ஏதோ வாதம் வந்துருச்சு போல இருக்குது. You know what is paralysis? ஐயா வாதம் என்றால் என்ன? When there is no coordination and connection between the head and all the parts. தடைக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லாத போதுதான் அங்கே வாதம் வருகிறது. So இன்னைக்கு என்ன வந்துச்சு நமக்கு? நமக்கு என்ன வந்திருக்கிறது? விவாதம் என்ற ஒரு வாதம். Head is laughing. அங்க தலை சிரிச்சுக்கிட்டு இருக்குது. Body is crying. இங்க உடம்பு அழுதுகிட்டு இருக்குது. நியாயமா? இது நியாயமா? சொல்லுங்க. Now a question. இப்போ ஒரு கேள்வி. எசேக்கியா, are you speaking against crying and praying? ஐயா அழுது ஜெபிக்கிறதுக்கு விரோதமா பிரசங்கிக்கிறீரோ? Now I know. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. We heard Ezekiel cries more and more. அதிக ரொம்ப அழுது ஜெபிக்கிற பிரசங்கியார் எசேக்கியான்னு கேள்விப்பட்டோம். Now he begins to teach about laughing. இப்போ சிரிப்பை பத்தி பிரசங்கிக்கிறாரோ? Shall I tell you one thing? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? I know one thing. எனக்கு ஒன்று தெரியும். When the head cries, அங்க தலை அழும்போது I cry. நான் அழுகிறேன். When the head laughs, தலை சிரிக்கும்போது I laugh. நான் சிரிக்கிறேன்.
What is intercession? மன்றாட்டு ஜெபம் என்றால் What என்ன? is intercession? மன்றாட்டு ஜெபம் என்பது என்ன? Reigning with Jesus is intercession. இயேசுவோடு கூட மன்றாட்டிலே இணைந்து ஆளுகை செய்வது Intercession. அதுதான் மன்றாட்டு. Suffering with Jesus is intercession. இயேசுவோடு கூட பாடுபடுவதும் பரிந்து பேசி மன்றாடுவதுதான். Ruling with Jesus is intercession. இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிறதும் மன்றாட்டுத்தான். Crying with Jesus is intercession. இயேசுவோடு அழுவதும் மன்றாட்டுத்தான். Laughing with Jesus is intercession. இயேசுவோடு கூட சேர்ந்து சிரிப்பதும் மன்றாட்டுத்தான். கை What தட்டுங்கள். is intercession? மன்றாட்டு என்றால் என்ன? Becoming one with the head is the intercession. தலையோடு இணைந்து கொண்டு ஒன்றாய் இருப்பதுதான் மன்றாட்டு. What is intercession? மன்றாட்டு என்றால் என்ன? Becoming one spirit with the Lord is intercession. தேவனோடு கூட ஒரே ஆவியாய் இணைந்து இருப்பதுதான் மன்றாட்டு. Harpokale. ஓ தக்கச்சே குலோகோ ரெம்பகா. That's why I repeatedly said, ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். you can preach without fellowship with God, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாமல் பிரசங்கித்து விடலாம். but you cannot pray without the fellowship with God. தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. So let me go into the book of beginnings. ஆதியாகமத்துக்கு இப்போ நாம போகலாம். Book of beginnings. ஆதியாகமத்துக்கு போகலாம். Genesis means beginnings. ஆதியாகமம்னா தொடக்கம். For any subject, எந்த பாடத்தை எடுத்தாலும் you have to go back to the book of Genesis. நீங்க ஆதி புஸ்தகத்துக்கு துவக்க புஸ்தகத்துக்கு போகணும். You could have watched me. For any subject, I will go to first chapter of Genesis. நான் எந்த பாடத்தை உங்களுக்கு போதித்தாலும் உடனே ஆதியாகமத்துக்கு போகிறது வழக்கம். Because ஏனென்றால் there you see the beginnings, அங்கேதான் துவக்கத்தையே பார்க்க the முடியும். foundations அங்கேதான் அஸ்திபாரம் இருக்குது. for all the teachings. எல்லா போதனைகளுக்கும் அஸ்திபாரம் ஆதியாகமத்தில் இருக்குது. Why should we pray? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? Why should we intercede? நாம் ஏன் மன்றாட வேண்டும்? Why we live in this world? நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? Why do you have a family? நமக்கு ஏன் ஒரு குடும்பம்னு இருக்குது? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Why do I have a family? ஏன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது? Why I am born? ஏன் நான் ஏன் பிறந்தேன்? Why I am in this world? நான் ஏன் உலகத்துல இருக்கிறேன்? Why there is a church? ஏன் சபைன்னு ஒன்னு இருக்கு? Why the sun? ஏன் சூரியன்? Why the moon? ஏன் சந்திரன்? Why the earth? ஏன் பூமி? Why the heaven? ஏன் பரலோகம்? Why? ஏன் ஏன் ஏன்? Why intercessory prayer? ஏன் ஜெப மன்றாட்டு ஜெபம்? Number one. முதலாவது I'm just going giving you some gist and we will சில finish. குறிப்புகளை மாத்திரம் அங்குமிங்குமாய் கொடுத்து கொண்டு போகிறேன். You can read the whole பிறகு போய் முழுவதும் நீங்க வாசிங்க. Genesis first chapter. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம். Everybody say God. எல்லாரும் சொல்லுங்க. தேவன் Created படைத்தார். heaven வானத்தையும் and earth. வானத்தையும் பூமியையும் தேவன் படைத்தார். Earth. பூமி. Earth. பூமி. எல்லாரும் சொல்லுங்க. நான் வாழும் இந்த பூமி. நான் வாழும் இந்த பூமி. The earth that I live. நான் வாழும் இந்த பூமி. This land. இந்த பூமி. This land. இந்த பூமி. This nation. இந்த தேசம். This city. இந்த பட்டணம். This country. இந்த தேசம். Was அது created by God for God. என் தேவனால் தேவனுக்காக படைக்கப்பட்டது. இப்ப நம்ம we are all going to declare it to the spirit world. இப்பொழுது ஆவிக்குரிய மண்டலத்திலே இப்பொழுது நாம் தெரிவிக்க போகிறோம், அறிவிக்க போகிறோம். அறிவிக்க போகிறோம். அறிவிக்க போகிறோம். அறைகூவல் விடுக்க போகிறோம். அறைகூவல் விட போகிறோம். இந்தியா. எல்லாரும் சொல்லுங்க. இந்தியா. Mountains. அதனுடைய மலைகள். மலைகளே. மலைகளே. Valleys. பள்ளத்தாக்குகளே. Lands. எல்லா சமவெளிகளே. Rivers. ஆறுகளே. Trees. மரங்களே. Birds. பறவைகளே. Animals. மிருகங்களே. I declare. நான் இப்பொழுதே அறிவிக்கிறேன். Hear me. நான் சொல்றத கேளு. God created you. தேவன் உன்னை படைத்திருக்கிறார். God created you. தேவன் உன்னை You படைத்திருக்கிறார். belong to God. நீ தேவனுக்கு You சொந்தமானவன். belong to நீ God. தேவனுக்கு சொந்தம். That's the zeal அதுதான் வைராக்கியம். that makes us to intercede. அதுதான் உங்களை மன்றாடி ஜெபிக்க வைக்கிற வைராக்கியம். தேவனுக்கு Hallelujah. சொந்தம். Tell me, brother. சொல்லுங்க சகோதரனே. Tell me, sister. சொல்லுங்க சகோதரியே. Who created the mountains? மலைகளை உண்டாக்கினவர் யார்? சொல்லுங்க. Who is the owner of the mountains? இந்த மலைகளுக்கு சொந்தக்காரர் யார்? தேவன். Who is the owner of the mountains? இந்த மலைகளுக்கு சொந்தக்காரர் யார்? Whose mountain? யாருடைய மலை? Whose mountain? யாருடைய மலை? எந்த அப்பம் விட்டு மலைன்னு கேக்குறேன். சரியா கேட்கணும்.
கேட்கணும் நீங்க. கேட்கணும். what மன்றாட்டு is it? ஜெபத்துல கேட்கணும். You know what is intercessory prayer? மன்றாட்டு ஜெபம்னா என்ன தெரியுமா? You are the child. நீங்க தான் பிள்ளை. நீங்க சொல்லுங்க, ஏய், ஏய், this land இந்த பூமி belongs to my daddy. எங்க அப்பா விட்டு சொத்து. The daddy has made me the heir of this land. இந்த சொத்துக்கு சொந்தக்காரனா எங்க அப்பா என்னை பெத்து இருக்கிறார். பெத்து என்ன வாரிசாக்கி இருக்கிறாரு. என்னை இதுக்கு வாரிசாக்கி இருக்கிறார். I am the வாரிசு. நான் தான் வாரிசு. I am a heir. நான் தான் சுதந்திரவாளி. I am the co-owner. நான் தான் உடன் சுதந்திரவாளி. Now what you have to say? நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? Hello mister. ஏய் திருவாளனே, that mountain அந்த மலை belongs to me and my daddy. அது எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சொந்த மலை. Vacate it. இடத்தை காலி பண்ணு. Vacate it. இடத்தை காலி பண்ணு. Vacate it. அட இடத்தை காலி பண்ணுங்க இயேசுவின் நாமத்திலே. That is intercessory prayer. அதுதான் மன்றாட்டு ஜெபம். Because ஏனென்றால் we fail to exercise our authority. நாம இன்னும் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தல. Because ஏனென்றால் we didn't declare the decree. நாம் தேவன் கொடுத்திருக்கிற செங்கோலை நாம் இப்பொழுது செயல்படுத்தல. The devil has stolen the mountains. இப்பொழுது மலைகளை எல்லாம் சாத்தான் சரியா திருடிக்கிட்டான். You know what is intercessory prayer? மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? You know what is intercessory prayer? மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? Daddy, அப்பா, you created the mountain, daddy. நீங்க தானப்பா மலையெல்லாம் படைச்சீங்க. How these people claim? எப்படிப்பா இந்த மலை எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியும்? How can they claim this mountain, daddy? எப்படி அவங்களுக்கு சொந்த மலைன்னு சொல்ல முடியும்? And the daddy will say, உடனே அப்பா சொல்லுவாரு, டேய், I am in heaven. நான் பரலோகத்துல இருக்கிறேன். You are my ambassador. நீதான் என்னுடைய அம்பாசிடர். I have given என்னுடைய பிரதிநிதி. I given you my right. Whatever you wanted to do it. ஐயா, என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய உரிமையை உனக்கு தந்துறேன். நீ செய்யறதெல்லாம் செய்ப்பா. So what you want I have to? நீங்கள் நான் என்ன செய்யணும்? Vacate. இப்ப சொல்லுங்க. Come out. இப்பவே வெளியே வாங்க. Vacate that mountain. ஓ சாத்தானே, அந்த மலையை காலி பண்ணு. So many years. எத்தனையோ வருடம். So many years. எத்தனையோ வருடம். We were silent. நாங்க அமைதியா இருந்தோம். We were very kind to you. ரொம்ப உனக்கு அன்பா இருந்துட்டோம். We were very tolerant of you. உன்னை சகிப்பு தன்மையில சகிச்சு போய்ட்டோம், சலிச்சு போய்ட்டோம். Now no more. இப்ப இனி சகிக்க முடியாதப்பா. Vacate. இனி காலி பண்ணு. இடத்தை காலி பண்ணு. When the church begins to rule, இப்படி சபை ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் he has to run. அவன் ஓடத்தான் வேணும். வேற என்ன செய்ய முடியும்? அவன் ஓடத்தான் வேணும். சொல்லுங்க, அவன் ஓடத்தான் வேணும். அவன் ஓடத்தான் வேணும். That is the zeal. அதுதான் வைராக்கியம். Zeal of the Lord. அதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். That leads us to the right intercession. அதுதான் சரியான மன்றாட்டு ஜெபத்தை செய்ய வைக்கிற ஒரு தீவிர தன்மை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Who created the animals? அந்த மிருகங்களை எல்லாம் படைச்சது யாரு? Who created elephants? யானையை படைச்சது யாரு? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. Who is the owner of the elephants? யானைகளுக்கெல்லாம் அதிபதி யார்? Okay. Who is the co-owner of the every elephant in India? இந்தியாவுல இருக்கிற அத்தனை யானைக்கும் தேவனோட சொந்தக்காரர் யாரு? We let it go. அதை விட்டு கொடுத்தது நம்ம தானே. Who created sun? சூரியனை படைத்தது யார்? Who created the moon? சந்திரனை படைத்தது யார்? What is the duty of a sun? ஒரு சூரியனுடைய வேலை தான் என்ன? To declare the works of God. கர்த்தருடைய கிரியைகளுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். What the devil has done? சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? Surya Namaskaram. சூரியனை நமஸ்காரம். He started worshipping sun. சூரியனை நமஸ்கரிக்க வைத்து விட்டான். Who must take authority? யாருங்க இதுல அதிகாரம் எடுக்கணும்? Intercessory prayer மன்றாட்டு ஜெபம் is exercising authority. அது அதிகாரத்தை செயல்படுத்துகிற இடம். It's not begging and pleading. அது கெஞ்சி கூத்தாடுறது இல்லங்க அந்த ஜெபம். It's reigning and ruling. அது ஆளுகை செய்கிற ஜெபம். It's reigning and ruling. தேவனோடு ஆளுகை செய்கிற ஜெபம். It's not pleading and begging. அது போய் கெஞ்சி கூத்தாடுகிற ஜெபம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. India இந்தியா is for him. அவருக்காக. Every mountain எல்லா மலைகளும் is for his worship. அவருடைய ஆராதனைக்காக. Every river. எல்லா ஆறுகளும். Tell me who created the rivers? ஆறுகளை உண்டாக்கினவர் The யார்? Bible says வேதம் சொல்லுகிறது. in those days there was no rain. அந்த நாட்களிலே மழையே இல்ல. God created rivers. கர்த்தர் ஆறுகளை உண்டாக்கினார். It divided into 4. அது நான்காக பிரிந்தது. And gold was growing. அந்த ஆற்று கரையிலே தங்கம் வளர்ந்தது. Tell me who is the owner of the river? எல்லா ஆறுகளுக்கும் சொந்தக்காரர் யார் சொல்லுங்க. River is not meant for idol worship. It's meant for baptizing thousands of Indians.
நதி அங்கே போய் சாத்தானை வழிபடுவதற்கு அல்ல, ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் போய் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தான் இருக்கிறது. Why rivers? ஏன் ஆறுகள்? Why rivers? ஏன் ஆறுகள் இருக்கிறது? Did you realize it? அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? Did you ever thought about it? அத குறித்து கொஞ்சமாவது யோசித்து பாத்தீங்களா? Are you burning inside? ஐயா, உள்ளுக்கு உங்களுக்கு நெருப்பு பத்தி எரிய வேணாமா? நம்ம சொத்தை எவனோ கிட்டானே வயிறு எரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த வயிறு எரிஞ்சு வந்தாதான் ஜெபமே வரும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால்னா. I know many brothers, they divide just for one feet land. ஒரு சின்ன கருத்து வருவதற்காக அப்படி பிரிஞ்சிராங்க. ஒரு அடி லேண்டுக்காக, ஒரு அடி நிலத்துக்காக எத்தனை அடி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை அடி கொடுக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? Whose are the rivers? ஆறுகள் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. Whose are the mountains? மலைகள் யாருக்கு சொந்தம்? Whose are the flowers? மலர்கள் யாருடையது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Whose are the stones? இந்த கல் பாறைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? Whose are the gold? தங்கம் யாருக்கு சொந்தம்? தங்கமே தங்கம், சொல்லுங்க. சொல்லுங்க வாயை திறந்து. தங்கம் யாருக்கு சொந்தம்? For whom? யாருக்கு சொந்தம்? For the church. அது சபைக்கு தான் வரணும். அது நமக்கு சொந்தம். நமக்கு சொந்தம். He is the creator. அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. He is the owner. அவர்தான் சொந்தக்காரர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. That is intercessory prayer. அதுதான் மன்றாட்டு ஜெபம். Everybody say devil. எல்லாரும் சொல்லுங்க சாத்தானே. Strong man of India. இந்தியாவுடைய பலவானே. From Theni. தேனியிலிருந்து. We want to tell you. நான் உங்களுக்கு அறைகூவல் விடுத்து சொல்லுகிறோம். God is the owner of India. இந்தியாவுக்கு சொந்தக்காரர் எங்கள் தேவாதி தேவன்தான். God is the owner of Ceylon. இலங்கையினுடைய சொந்தக்காரர் எங்கள் தேவாதி தேவன்தான். God is the owner of Germany. ஜெர்மனியுடைய சொந்தக்காரர் எங்கள் தேவன்தான். God is the owner of this earth. இந்த பூமியின் சொந்தக்காரர் எங்கள் தேவன்தான். That belongs to Jesus. அது இயேசுவுக்கு சொந்தமானது. You have no right. உனக்கு அதிகாரம் You have no right. உனக்கு உரிமை கிடையாது. We resist your power. இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். Get out of those places. இந்த இடங்களை விட்டு ஓடி போ. That's intercessory prayer. அதுதான் மன்றாட்டு ஜெபம். You know when God created man and woman, தேவன் மனுஷனை மனுஷியின் தேவன் உண்டாக்கின போது the first thing he said, முதலாவது அவர் சொன்னது, he blessed them. அவர்களை ஆசீர்வதித்தார். Let us make man in our image, in our likeness. நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். Let them rule. அவர்கள் ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Let them rule. அவர்கள் ஆளுகை செய்வார்களாக. What is God's intention for this world? இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய விருப்பம்தான் என்ன? God, தேவன் wants to rule the earth through people of his likeness. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் மூலமாக தேவன் தான் படைத்த உலகத்தை ஆளுகை செய்ய விரும்பினார். Did you understand what I mean? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. God kind of people. தேவனை ஒத்த ஜனங்கள். தேவனை போன்ற ஜனங்கள். தேவனை போன்ற ஜனங்கள். God kind of people. தேவனை போன்ற ஜனங்கள் must rule India. அவர்கள் இந்தியாவை ஆள வேண்டும். must rule Ceylon. அவர்கள் இலங்கையை ஆள வேண்டும். must rule every nation. எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும். That is God's intention. அதுதான் தேவனுடைய விருப்பம். I just want to inject something in your spirit. Let this begin to conceive and grow and becomes a child one day in Jesus name. உங்களுடைய இதயத்துக்குள்ள ஆவிக்குள்ளாக நான் ஒரு ஊசி மருந்தை ஏற்ற போகிறேன். அது உங்களுக்குள்ளாக கருவாக வளர்ந்து உருப்பெற்று ஒரு நாள் குழந்தையாக, ஒரு எழுப்புதல் குழந்தையாகவே வெளியே வரட்டும். அது I don't know when it is going to take, but I just want to inject something in your womb. அது என்னைக்கு நடக்க போகுதோ தெரியாது, ஆனால் உங்களுடைய ஆவி என்ற கற்பப்பைக்குள்ளாக இந்த ஊசி மருந்தை ஏற்றுகிறேன். Let it grow. அது வளரட்டும் in Jesus name. இயேசுவின் நாமத்தில். I just want you to stretch out your expectations. உங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் விரிவாக்க வேண்டும் என விரும்புகிறேன். Why husband and wife? ஏன் கணவன் மனைவியும்? Why husband and wife? ஏன் கணவன் மனைவியும்? To enjoy one another, to fight with one another? ஒருத்தர் அனுபவிச்சு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கா? No. இல்லையா. Together. ரெண்டு பேருமா சேர்ந்து. They bring the nations under Jesus. இயேசுவுக்கு பாதபடியாக தேசங்களை கொண்டு வரத்தான் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. Together.
ரெண்டு பேரும் They இணைந்தது bring the cities under the power of Jesus. இயேசுவின் வல்லமைக்குள்ளாக பட்டணங்களை கொண்டு வரதா ரெண்டு பேரும் இணைஞ்சது. That's the purpose of family. அதுதான் குடும்பம் வந்ததுக்கே காரணம். That's why there's a local church. ஆகவே தான் உள்ளூர் சபை இருக்கிறது. That's why you and I are alive. ஆகவே தான் நீங்களும் நானும் அதுக்கு தான் உயிரோட இருக்கிறோம். What is intercessory prayer? மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன? When the people of God தேவ ஜனங்கள் join with God, தேவனோடு இணைந்து exercising authority, அதிகாரத்தை செயல்படுத்துவது, subduing the nations, தேசங்களை கீழ்ப்படுத்துவது, bringing the nations to God. தேவனிடத்தில் தேசங்களை கொண்டு வருவதுதான். That is intercession. அதுதான் மன்றாட்டு ஜெபத்தின் வல்லமை. விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா. விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா. ஹால் பரஹாட்டனோ ஷீட்டா. I believe in tears. நான் கண்ணீரை நம்புகிறேன். But ஆனால் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, shedding tears, கண்ணீர் வடிப்பது, crying அழுவது for nations தேசங்களுக்காய் is not everything in an intercessory prayer. மன்றாட்டு ஜெபத்திலே எல்லாம் அதுதான் என்று இல்லை. That's one aspect of intercessory prayer. மன்றாட்டு ஜெபத்திலே அது ஒரு பகுதி. Jesus wept over Jerusalem. இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுதார். Not out of fear. அது பயத்தினால அழுத அழுகை அல்ல. It's a compassion. அது மனதுருக்கத்தினாலே அழுத When அழுகை. a child is sick, குழந்தை வியாதிப்பட்டு விட்டால் mommy cries. அம்மா அழுகுறாங்க. It's not a cry of helplessness. அது ஏதோ உதவி இல்லங்கிறதுக்காக அழுகிறது இல்ல. It's a cry of passion and compassion. அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால் வருகிற அழுகை. So when his passions and compassion fills your heart, you begin to cry with him. தேவனுடைய மனது உருக்கமும் பாசமும் உங்களை நிரப்பும் பொழுது அதோடு இணைந்து அழுகிறீர்கள். That's not your effort. அது உங்களுடைய ஊக்கத்தினால் வருகிற அழுகை அல்ல. That's spontaneous. அது இயல்பாகவே தேவனிடத்திலிருந்து வருகிற அழுகை. That's the Holy Ghost cry. அது பரிசுத்த ஆவியினுடைய அழுகை. You cannot make it. அதை நீங்கள் உருவாக்க முடியாது. It's the Holy Ghost cry. பரிசுத்த ஆவியின் அள வச்சா அழ வேண்டியதுதான். It's not mimi cry. அது ஏதோ காப்பி அடிக்கிற அழுகை இல்ல. இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே. கண்ணல பார்த்தா ஒரு சொட்டு கொஞ்சம் கண்ணுல பேருக்காவது கொஞ்சம் ஈரம் இருக்க வேண்டாம். கண்ணு கல்லு மாதிரி இருக்குது, பேருக்காவது ஈர வேணாமா? அந்த மாதிரி டியர்ஸ், அந்த மாதிரி சத்தத்தை பார்த்து எனக்கு சீப்போன் ஆயிடுச்சு. மறைக்காதீங்க. It's another thing. The Holy Ghost fills you. சில காரியம் இருக்கு, ஆவியானவங்களை நிரப்பும் போது you cry and cry and cry. நீங்க அழுவீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. Many of my leaders know. எங்களுடைய अनेक தலைவர்களுக்கு my family people know. என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும். Sometimes I will try my best to control. I can't control. சில நேரங்களில் என்னால முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்த பார்க்கவே முடியாது. It just cry. அழுது கொண்டே இருப்பேன். That's different. அது வித்தியாசம். That's the Holy Ghost cry. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அழுகை. That's not man made cry. அது மனுஷனா உருவாக்கிக்கிற அழுகை இல்ல, மனித அழுகை அல்ல, தேவனுடைய அழுகை. Brother Ezekiel, how can I have the Holy Ghost cry? எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கண்ணீரை பெறுவது? 90%, 90%, 10%. சொல்லுங்க. 90%, 10%. That's why I tell you, brothers and sisters. ஆகவே தான் சகோதர சகோதரிகளே நான் சொல்லுகிறேன். You can preach. நீங்க பிரசங்கம் பண்ணலாம். As a backslider. பின்வாங்கி போன மனிதனாய் இருந்து கொண்டு பிரசங்கிக்கலாம். But you cannot cry with Jesus. இயேசுவோடு சேர்ந்து அழ முடியாது. ஒரு பின்மாற்றக்காரன். ஒரு பின்மாற்றக்காரனா இருந்து கொண்டு இயேசுவோடு சேர்ந்து அழ முடியாது. How many of you say yes, brother? எத்தனை பேர் ஆமா சகோதரன் ஒத்துக்கொள்றீங்க? சாக்குரி கலாமா கரா ஒந்தரோட்டி சிக்லா கரட்டு. God said, கர்த்தர் சொன்னார், rule. ஆளுகை செய். எல்லாம் பக்கத்துல போய் சொல்லுங்க, you rule. நீ ஆளுகை செய். I pray may the Holy Ghost open your eyes. நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறந்தருள வேண்டும். To open your eyes. உங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். To see the hope of your calling. உங்களுடைய அழைப்பினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். The hope of your calling. உங்களுடைய அழைப்பின் நம்பிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Why he has called you? தேவன் ஏன் உங்களை அழைத்தார்? Is there a hope? அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க, is there a hope? உங்களை அழைச்சதுல ஒரு நம்பிக்கை இருக்கா? Is there a hope? அங்கே ஒரு அழைப்பின் நம்பிக்கை இருக்கா? May the Lord open our eyes. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. That's why Paul was praying for the church. ஆகவே தான் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இப்படி ஜெபித்தார். In Ephesians எபேசியரிலே chapter 1:14 to 22. எபேசியர் 1:24 இலிருந்து 24 வரை என்ன ஜெபித்தார்? Lord, I pray. கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். That God may enlighten your eyes. அவர் உங்களுடைய கண்களை கர்த்தர் பிரகாசிக்க வேண்டும். That you may know the hope
of your calling. உங்களுடைய அழைப்பின் நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் எல்லாரும் கையை வச்சு என்பதற்காக சொல்லுங்க, I am called. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called நான் to அழைக்கப்பட்டிருக்கிறேன். rule the nations, தேசங்களை ஆளுகை செய்ய to அழைக்கப்பட்டிருக்கிறேன். subdue the nations. தேசங்களை கீழ்ப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். Subdue. கீழ்ப்படுத்து. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, subdue. ஐயா கீழ்ப்படுத்து. Bring it down. கீழ்ப்படுத்து. Bring it அதை down. கீழே கொண்டு வா. Tell me, whose job is to bring the devil down? சாத்தானை கீழே தள்ளுவது யாருடைய வேலை? சொல்லுங்க. Whose job is that? யாருடைய வேலைங்க அது? Oh brother, devil is attacking me. ஓ சகோதரா, சாத்தானே தாக்குறானே. What is God's answer? கர்த்தருடைய பதில் அதுக்கு என்ன? Subdue. அவனை அடக்க. அடக்குடா. அடக்குடா. அடிக்க வரான். அடிக்க வரான். திருப்பி அட்றா. திருப்பி அட்றா. If he beats you, again beat him. Oh, devil is attacking my ministry. ஐயோ என் ஊழியத்தை சாத்தான் அடிக்கிறானே. Don't cry. அழாதே. Subdue. அடக்க. Bring it down. அவனை கீழே கொண்டு வா. Bring it அவனை down. கீழே கொண்டு வா. That means you have the power. அப்படினா உங்களுக்கு வல்லமை இருக்குன்னு You have the அர்த்தம். authority. You have the authority. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. சொல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. Anything. எதுவா இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க. Anything. anything Anything. anything Anything. anything Come against me. come against me Can down. Can fall. can fall. எல்லாரும் எனக்கு எதிராய் எதுவும் வந்தால் நான் அடக்கிடுவேன். அடக்க முடியும் என்று இயேசு சொன்னாரே. சொன்னாரே. அடக்க முடியும் என்று தேவன் சொன்னாரே. சொன்னாரே. அடக்க முடியும் என்று தேவன் சொன்னாரே. அடக்க முடியும் என்று இயேசு சொன்னாரே. அடக்க முடியலை என்று நீயும் சொல்லலாமா? அது சாத்தான் சொல்லும் பொய் அல்லவா? அடக்க முடியாதென்று நீயும் சொல்லலாமா? அது சாத்தான் சொல்லும் பொய், தெரிந்துகோ. அடக்க வேண்டும் சாத்தானை, மடக்க வேண்டும். அடக்க வேண்டும் சாத்தானை மடக்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அடக்க வேண்டும் சாத்தானை, மடக்க வேண்டும். மிதிக்க வேண்டும் சாத்தானை, மதிக்க வேண்டாம். ஓ மிதிக்க வேண்டும் சாத்தானை, மதிக்க வேண்டாம். மடக்க வேண்டும் சாத்தானை, அடக்க வேண்டும். மிதிக்க வேண்டும் அவனை, மதிக்காதீங்க. மிதிக்க வேண்டும் அவனை, மதிக்காதீங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. I can subdue my enemies. என்னுடைய சத்துருக்களை நான் அடக்கி போட முடியும். Turn to your neighbor. You can. நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களால் முடியும். Don't believe the lie of the devil. சாத்தான் சொல்ற பொய்யை நம்ப முடியும். You can. உங்களால் முடியும், முன்னால் முடியும். Subdue. உன்னுடைய the strong man of your city. உங்க பட்டணத்தின் பலவானை நீங்கள் அடக்க முடியும். Hallelujah. Hallelujah. Maharashtra believers. மகாராஷ்டிரா விசுவாசிகளே, you have to rule Maharashtra demon. நீங்கள் தான் மகாராஷ்டிரா பிசாசுகளை அடக்கி ஆள வேண்டும். Don't invite the Tamil people to do it. You take care of it. தமிழ் மக்களை கூப்பிட்டு அடக்காதீங்க, நீங்களே அடக்கி காண்பீங்க. What is intercessory prayer? மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன? Subduing nations. தேசங்களை அடக்குவது. Subduing the enemies. எதிரிகளை அடக்குவது. By exercising your spiritual authority. உங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்தி அடக்குவது. Is intercessory prayer. அதுதான் மன்றாட்டு ஜெபமாகும். How many of you have a different picture of the intercessory
intercessory prayer now. இப்பொழுது மன்றாட்டு ஜெபத்தை குறித்து வித்தியாசமான பாடத்தை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் கையை வச்சுங்க. I am alive நான் உயிரோடு இருக்கிறேன். to rule the nation. தேசங்களை ஆளத்தான் உயிரோடு I am இருக்கிறேன். alive நான் உயிரோடு இருக்கிறேன். to subdue the nations. தேசங்களை கீழ்ப்படுத்த தான் நான் உயிரோடு இருக்கிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Listen to me. நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். Till they believe the lie of the devil, சாத்தானுடைய பொய்யை நீங்கள் நம்புகிற வரையில் they were ruling everything. அவர்கள் எல்லாத்தையும் ஆளுகை செய்யத்தான் செய்வாங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Adam and Eve, ஆதாமும் ஏவாளும் were ruling everything, எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். controlling everything, எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். hallelujah, அல்லேலூயா. tending the land, keeping the land. அவர்கள் நிலத்தை பண்படுத்தி காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. I can tend my country, என்னுடைய தேசத்தை என்னால் பண்படுத்த முடியும். I can change my country, என்னுடைய தேசத்தை நான் விரும்புகிற விதத்திலே அதை பண்படுத்த முடியும். I can cleanse my country. சொல்லுங்க. என்னுடைய தேசத்தை நான் சுத்திகரிக்க, சொல்லுங்க, சுத்திகரிக்க முடியும். I can vacate the devil from my country. என்னுடைய தேசத்திலிருந்து சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். I can plant the church in my country. என்னுடைய தேசத்திலே தேவனுடைய சபையை நட முடியும். I have. நான் முடியும். I am called for that. நான் அதற்காய் I அழைக்கப்பட்டிருக்கிறேன். am sent there for it. நான் அதற்காய் அனுப்பப்பட்டிருக்கிறேன். That's why I came from heaven. அதனால நான் பரலோகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. நாய்க்கு குலைப்பது சாதாரணம். நாய்க்கு குலைப்பது சாதாரணம். தேவ பிள்ளைக்கு அதிகார குரல் எழுப்புவது சாதாரணம். சாதாரணம். சிம்ம குரலோ நாம், சிங்க குரலோ நாம். யூத ராஜ சிங்க குட்டி. சிங்கம் கர்ச்சிக்குது, அதை ட்ரை பண்ணுதா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வருதா? சிங்கம் கர்ச்சிக்கும் போது அது ட்ரை பண்ணுதா, இது அதுவாவே சத்தம் போடுதா? சொல்லுங்க. நீ சிங்க குட்டி, நீங்கள் சிங்க குட்டி. நீங்க வாயை திறந்தாலும் காடு அதிரணும். நீங்கள் வாயை திறந்தால் காடு அதிரும், இந்த நாடும் அதிரும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Listen. நல்லா கவனிங்க. The serpent came. பாம்பு வந்தது. Let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். The only way that the devil rules our nation நம்முடைய is தேசம் through his tricks and craftiness. நம்முடைய தேசத்தை சாத்தான் ஆள்றதுக்கு அவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அவனுடைய தந்திரம். All our leaders, நம்முடைய எல்லா தலைவர்களும், generally they are called as diplomats. அவர்களை பார்த்தா அவர்கள் என்ன சொல்ற? ராஜ தந்திரிகள். தந்திரிகள், diplomats. அவர்கள் தந்திரிகள். Their very secret lies in the diplomacy. எல்லா மந்திரிகளுக்கு இருக்கிற ரகசியம் தந்திரிகள். What is diplomacy? நம்ம மந்திரிகளுக்கு இருக்கிறது என்ன? தந்திரம். தந்திரம். That's how the land Satan rules our country. நம்முடைய தேசத்தை அப்படித்தான் சாத்தான் ஆளுகை செய்கிறான். The serpent came. பாம்பு வந்துச்சு to a woman. ஸ்திரீயின் இடத்துல வந்தது. பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம இல்ல. பாம்பென்றால் படையும் நடுங்கும். Now we have to pray against this women gods in India. இந்த பெண் தெய்வம் இந்தியாவில் இருக்குல்ல, அதுக்கு விரோதமாய் ஜெபிக்க வேண்டும். The devil said you can become like God. சாத்தான் என்ன சொன்னா? ஸ்திரீயை பார்த்து நீ தேவனை போல மாறலாம். She thought, okay, I can become like God. நானும் தேவனை போல மாறலாமா? That's why even India is called as Mother India. அதனால தான் நம்ம இந்தியா கூட அப்பா இந்தியான்னு இல்ல, மதர், தாய் நாடு. தாயை பேயாக்கிட்டான். பாலா போன பய. We have to come against that spirit. அந்த ஆவிக்கு விரோதமாய் நாம் வர வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Every woman god, எல்லா பெண் தெய்வங்களே, every man god, எல்லா ஆண் தெய்வங்களே, we resist your powers. உன்னுடைய வல்லமைகளை எதிர்த்து In நிற்கிறோம். Jesus Christ mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே. What the devil said? சாத்தான் என்ன சொன்னா? If you eat this fruit you will become like God. நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவனை போல மாறலாம். That's why in India we have so many man gods and women gods. ஆகவே தான் अनेக மனித தெய்வங்கள், மனுஷி தெய்வங்கள் இந்தியாவில் இருக்காங்க. We have to take against authority against நாம் அதிகாரத்தை அவங்களுக்கு விரோதமா எடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, in the name of Jesus Christ of இயேசு Nazareth. கிறிஸ்துவின் நாமத்தினாலே We break
நாங்கள் the உடைக்கிறோம் power of human gods எல்லா மனுஷ தெய்வங்களுடைய சக்தியை in our இயேசுவின் countries, நாமத்தில் in our countries, எங்களுடைய தேசத்திலே in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் Akarapakalla koshaka. உக்கரட்டாஷக்லுக் Just remember all the man gods and women gods and எல்லா- pray in tongues. எல்லா பெண் Bakle, தெய்வங்களை yorabare, நினைச்சு ye alabere, Yera bakara, shokora, bakara, bakere, bara. tene sokobe, சொல்லுங்க. ye தேக்கிறோம், arabahate, தேக்கிறேக்கிறாங்க. lo yarabahate, மேபரே say வரக்கலோகரோ பராக். மம்ரட்டக் ரோகுசிக ay ரேகரபா. alarabahotani, ஓடிரியாண்டு oh ரோகரோ. rey abahai Ay, alarahe, rekalo arabela, berendolo meliano. ye arabehe, Ay, rakrakro. yo yabere, Baere, ye rakrakro. yabere, ஓடிரியாண்டு pro ரோகரோ. labehe, ஓக்ரேக்ரேக்ரா. ye kolabara. எங்கள ஹத்தாரா. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. God cursed. கர்த்தர் சபித்தார். I'm going from Genesis first chapter. முதலாம் அதிகாரம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலிருந்து வருகிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, God cursed. கர்த்தர் சபித்தார். எல்லாரும் சொல்லுங்க, Satan, சாத்தான் you are cursed. நீ சபிக்கப்பட்டவன். Already cursed. ஏற்கனவே சபிக்கப்பட்டவன். Cursed. சொல்லுங்க, you are cursed. நீ You are சபிக்கப்பட்டவன். நீ cursed. சபிக்கப்பட்டவன். You are cursed. சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, சபிக்கப்பட்டவன். I am blessed. நான் I am ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessed. நான் You are ஆசீர்வதிக்கப்பட்டவன். cursed. நீ I am சபிக்கப்பட்டவன். blessed. நான் You are ஆசீர்வதிக்கப்பட்டவன். cursed. நீ சபிக்கப்பட்டவன். I am blessed with நான் every ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessing. எல்லா ஆசீர்வாதங்களாலும் I am ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessed with every blessing. எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Because I am in Christ. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் You இருக்கிறேன். are cursed with every curse. எல்லா சாபங்களாலும் நீ You சபிக்கப்பட்டிருக்கிறாய். are outside Christ. நீ கிறிஸ்துவுக்கு வெளியே கிடக்கிறாய். Now listen to me. நான் சொல்றத கவனிங்க. This consciousness must come to every intercessor. எல்லா மன்றாட்டு வீரர்களுக்கும் இந்த மனப்பான்மை கட்டாயம் வர வேண்டும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, whenever you think of demon, நீங்கள் சாத்தானை நினைக்கிற போதெல்லாம், சத்தமா சொல்லுங்க, சாத்தானை நினைக்கிற நீங்க போது சாத்தானை நினைக்கிற போதெல்லாம் always remember எப்பவுமே நினைவு கூறுங்க, the cursed one by God Almighty. தேவனால் ஏற்கனவே சபிக்கப்பட்டவன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். Can the person who is cursed by God can affect the man who is blessed by God? தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு ஆளு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளு சபிக்க முடியுமா? சொல்லுங்க வாயை திறந்து. சொல்லுங்க வாயை திறந்து. Can a person cursed by God affect a man blessed by God? தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சபிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? முடியுமா? That revelation must come to every intercession. ஒவ்வொரு மன்றாட்டு வீரனுக்கும் இந்த வெளிப்பாடு வந்தாக வேண்டும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வெளிப்பாடு. வெளிப்பாடு. This revelation இது இந்த வெளிப்பாடு is the genesis of intercessory prayer. அதுதான் மன்றாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய ஆதி ஆகமமாக இருக்க வேண்டும். அஸ்திபாரமே அதுல தான் ஆரம்பிக்கணும். அஸ்திபாரமே அதிலே தான் ஆரம்பிக்க வேண்டும். பிரதர், நேத்து பிசாச கட்டணும் பாருங்க. Yesterday when I bind the devil, அதுல இருந்து கால் எனக்கு நடக்க முடியல. that time onwards I am not able to walk. What it is? It may happen, I don't deny it. நான் ஒருவேளை நடக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. I don't deny it. நான் அதை மறுக்கவில்லை. But instead of focusing your attention on that, அந்த காரியத்திலேயே உங்களுடைய கவனத்தை வைக்கிறதை விட focus your attention like this. இதை போல கவனத்துல வைங்க. According to Ephesians 1:3, எபேசியர் 1:3 படி, I am blessed with all the blessings in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். According to Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி he is blessed with all the curse. அவர் எல்லா சாபத்தாலும் அவனை சபித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? Shall I tell you? அவனுக்கு சபிச்சதான் Shall I tell you ஆசீர்வாதம். one good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? If there is a competition, who is cursed most? உலகத்திலே அதிகம் சபிக்கப்பட்டவன் யார் என்று ஒரு பெரிய போட்டி வச்சா, The Miss World என்றாங்கல்ல, உலக அழகி போட்டி அப்படிலாம் போட்டி வைக்கிறாங்கல்ல, Satan is Mr. Curse in the whole world. முழு உலகத்திலேயுமே அகில உலகத்திலேயுமே திருவாளர் சபிக்கப்பட்டதிலே அழகானவர் யார் தெரியுமா? சாத்தான் தான். You know what did Jesus say? God said, கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? you are cursed above all. Come on. All creations. எல்லா சிருஷ்டிகளிலும் நீ சபிக்கப்பட்டவன். Who is the number one cursed man? உலகத்திலேயே முதலாம் தரமாக சபிக்கப்பட்டால் யார்?
முதல் தர சபிக்கப்பட்டவன். முதல் தரம். முதல் தரமாக சாத்தான் தோத்தான். Have this revelation. இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். Have this revelation. இந்த வெளிப்பாடு பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். மன்றாட்டு வீரன். Before you talk about spiritual battle, talk about your authority. நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து போதிக்கிறதுக்கு முன்பாக, பேசுவதற்கு முன்பாக, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்தை பேசுங்கள். The tragedy today. இன்றைக்கு இருக்கிற பரிதாப நிலைமை என்ன தெரியுமா? People talk about warfare for 30 days. Talk about authority not even for 30 minutes. 30 நாட்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து ஓ என்று பேசிவிட்டு அதிகாரத்தை கொடுத்து 30 நிமிடங்கள் கூட பேசுறது இல்ல. அதான் பரிதாபம். That's why there is so much fear in the church. ஆகவே தான் சபையில அவ்வளவு பயமும் வந்து குடிகொண்டிருக்குது. How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? I want everybody to pray in the name of Jesus. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் கையை என் பின்னால சொல்லுங்க. In the name of Jesus Christ of Nazareth. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Father, பிதாவே, enlighten the eyes of your people. உம்முடைய ஜனத்தினுடைய மன கண்களை பிரகாசிப்பியும். Let them know. அவர்கள் அறிந்து கொள்வார்கள். Let them know. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். The hope of their calling. அவர்களுடைய அழைப்பின் நம்பிக்கையை அறிந்து கொள்ளட்டும். Let them know. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். The glorious inheritance in the saints. பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய மகிமையான சுதந்திரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Let them know. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். The incomparable power. ஒப்பிட முடியாத வல்லமை. That's working in every believer. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கிரியை செய்கிற ஒப்பற்ற மகிமை வல்லமை அறிந்து கொள்ளட்டும். The same power. அதே வல்லமை. That raised Jesus higher. இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே உயர்த்தி எழுப்பின அதே வல்லமை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதே வல்லமை. அதே வல்லமை. The same power. அதே வல்லமை. That raised Jesus higher. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு உன்னதத்துக்கு எழுப்பின வல்லமை. From all above all authority. எல்லா அதிகாரங்களுக்கு மேலே. Above all authority. எல்லா அதிகாரங்களுக்கு மேலே. Above all powers. எல்லா வல்லமைக்கு மேலே. Above all dominion. எல்லா கர்த்தத்துவங்களுக்கு மேலே. Above all titles. எல்லா தலைப்புகளுக்கு மேலே. The power that has raised Jesus and seated him on the heavenly. இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்த அதே வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க. அதே வல்லமை. அதே வல்லமை. Is working in me. அது எனக்குள்ளே கிரியை செய்கிறது. Working in every believer. எல்லாரும் சொல்லுங்க. Every believer. Every believer. எல்லா விசுவாசிக்குள்ளே கிரியை Every minister. எல்லா ஊழியர்களுக்குள்ளே. Open our eyes, Lord. எல்லாம் எங்க கண்களை திறந்தருளும். சொல்லுங்க. எங்க கண்களை திறந்தருளும். எங்க கண்களை திறந்தருளும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். I want you to pray this prayer daily for the church of God. தேவ சபைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். Once when we know this truth, இந்த சத்தியத்தை நாம் அறிந்த உடனே, then we won't be afraid before Elimas. எலிமாவுக்கு முன்பாக எலி போல பயப்பட மாட்டோம். We will speak to the Elimas. நாம் எலிமாவுக்கு முன்பாக பேசுவோம். Elimas, எலிமாஸ், how dare you are? எவ்வளவு தைரியம் உனக்கு? Son of the devil, சாத்தான் பிசாசின் மகனே, full of unrighteousness, முழுவதும் அநீதியால் நிரம்பினவனே, will you not stop thwarting the voice of God? தேவனுடைய காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறதை நிறுத்த மாட்டியா? The hand of God is coming upon you. கர்த்தருடைய கரம் மேல வருது. The mist came. அந்த Mist came. அங்கே ஒரு மேகம் வந்தது. He became blind. அவன் குருடாய் போனான். The governor got saved. அந்த கவர்னர் ரட்சிக்கப்பட்டார். Ministers will get saved. மந்திரிகள் ரட்சிக்கப்பட போறாங்க. கை தட்டுங்க. ரட்சிக்கப்பட போறாங்க. Union minister will be saved. ஐயா, யூனியன் மந்திரிகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். Prime ministers will get saved. ஐயா, முதல் மந்திரிகள் ரட்சிக்கப்பட போகிறார். பிரதம மந்திரி ரட்சிக்கப்பட போகிறார். When the church know the authority. சபை அதிகாரத்தை அறிந்து கொண்டால் போதும். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரே ஒரு முறை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, எல்லாரும் ஒரே முறை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க. ஓ லார்ட், நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பார்க்கும்படி எங்க கண்களை திறந்தருளும். Open our eyes. Lord, open our eyes. Open our eyes. Open our eyes. To see that we are far above all authorities. எல்லா அதிகாரங்களுக்கு நாங்கள் மேலே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள எங்க கண்ணை திறந்தருளும். அறிந்து கொள்ள எங்க கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Jesus is the head. இயேசு கிறிஸ்து தான் தலை. The church is the body. சபை தான் சரீரம். All powers are under the feet of Jesus. எல்லா வல்லமைகளும் இயேசுவின் பாதத்துக்கு கீழே இருக்கிறது. When this revelation come to the church, இந்த வெளிப்பாடோடு சபைக்கு வாங்க. How many of you believe that India shall become Christia? இந்தியா கிறிஸ்தியாவா மாறும் எத்தனை பேர் நம்புறீங்க? Is it possible? இது முடியுமா? Is it possible? இது முடியுமா? Shall I tell you the good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? When God kind of people rule the nations, the nation shall be fruitful, abundant, rich,
light, order, fullness. தேவனை போல இருக்கிற ஜனங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது எங்கும் ஒழுங்கு, செழுமை, பரிசுத்தம், ஆளுகை எல்லாம் வந்துவிடும். When Adam and Eve they were ruling, ஆதாமும் ஏவாளும் ஆண்டு கொண்டிருந்த போது there was plenty. அங்கே திரளான காரியங்கள் When the இருந்தது. cursed man is ruling, சபிக்கப்பட்ட மனிதன் ஆளும்போது there is poverty. அங்கே தரித்திரம் வருகிறது. How many of you saw this truth? எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கண்டு கொண்டீர்கள்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Shall I tell you another shocking truth? இன்னொரு அதிர்ச்சி ஊட்டு உண்மையை சொல்லட்டுமா? India God, இந்திய தேவன், number one God of India, இந்தியாவினுடைய முதலாவது தேவதை is serpent. அதுதான் பாம்பு. Nagaland, நாகாலாந்து, Himalaya. அதுதான் இமயமலை. Nagaland means நாகாலாந்து என்றால் Nagaland, அந்த நாகத்தினுடைய பாம்பினுடைய தேசம். serpent land. அது பாம்பின் தேசம். Then the center, you come to center. பிறகு இந்தியாவினுடைய மத்திய பகுதிக்கு வாங்க. மத்திய பிரதேசம், Nagpur, அதுதான் நாக்பூர், city of the serpent. அதுதான் பாம்பின் பட்டணம். பாம்பின் தேசம் மேலே, பாம்பின் பட்டணம் நடுவிலே. Come to the end of India. இந்தியாவினுடைய கடைகோடிக்கு வந்து பாருங்கள். Nagarkoil, அதுதான் நாகர்கோவில். what is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? Serpent's temple. அதுதான் நாகத்தினுடைய கோவில், குடியிருக்கும் கோவில். Did you think about it? அத நீங்க இதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கீங்களா? Himalaya, அங்கே இமயமலை, Himalaya, Nagaland, அதுதான் நாக தேசம். Nag center, அதனுடைய இந்தியாவின் மத்தியிலே Nagpur, நாகத்தினுடைய பட்டணம். the end, அதனுடைய முடிவுல பார்த்தா Nagaland. நாகர்கோவிலே அதனுடைய குடியிருக்கும் கோவில். Now you tell me, இப்ப சொல்லுங்க, what is the remedy for India? இந்தியாவுக்கு இன்றைக்கு வேண்டிய விமோச்சனம் என்ன? Preaching? பிரசங்கமா? Just preaching? வெறும் பிரசங்கமா? சொல்லுங்க வாயை திறந்து. வெறும் பிரசங்கமா? Just technique? அல்லது எந்த டெக்னிக்ஸா? சொல்லுங்க. What is the answer? இன்றைக்கு எது பதில்? Intercessory prayer. மன்றாட்டு ஜெபம். Exercising authority. அதிகாரத்தை செயல்படுத்துவது. Living in the presence of the Almighty God. சர்வ வல்லமை
சாத்தான் கையிலிருந்து இசையை பறிக்க வேண்டும். That will take the agriculture from the devil's hand. சாத்தான் கையிலிருந்து விவசாய நுட்பங்களை பறிக்க வேண்டும். Every workmanship from the devil's hand. எல்லா கலை நுட்பங்களையும் சாத்தான் கையிலிருந்து பிடுங்க வேண்டும். கை வேலைப்பாடுகளை. How can we do it? எப்படி அதை செய்வது? By intercessory prayer. ஐயா, உங்களைப் போல மன்றாட்டு வீரர்களை கொன்று மண்டாடி இங்க ஜெபிக்கிறதுனால் அதை செய்து காமிக்க போகிறோம். By exercising your authority. உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி காண்பிக்கிறதன் மூலம். I want everybody to stand up. இப்பொழுது எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Stand up please. இது செயல்படும் நேரம். I want you to take your Bible. உங்களுடைய வேதத்தை கையில எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Read it loudly. எல்லாம் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அவர்கள் கட்டுகளை அறுத்து, let us loose their bonds. அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். Yes, we will untie their cords. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். Everybody say that the one who is enthroned in heaven, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் shall laugh. நகைப்பார். Shall laugh. நகைப்பார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இந்தியா. இந்தியா. The one who is sitting on the heavens, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் is laughing at all the enemies. எல்லா எதிரிகளை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். He is coughing at them. அவர்களை பார்த்து இகழுகிறார். He is coughing them. அவர்களை பார்த்து இகழுகிறார். Hallelujah. Hallelujah. Read it out. அவர்களை அவர் இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி, and listen, he will, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, he will speak in anger. அவர் கோபத்திலே அவர்களோடு பேசுவார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, intercessory prayer, மன்றாட்டு ஜெபம் is filled with God's anger, முழுவதும் தேவ கோபத்திலே நிறைந்திருக்க வேண்டிய ஜெபம். and speaking for the word of God, தேவனுடைய வசனத்தை எடுத்து கோபத்தோட பேச வேண்டிய ஜெபம். Hallelujah. Hallelujah. I would advise you, when you pray as a church, when you pray as an intercessor group, நீங்கள் மன்றாட்டு குழுவாகவோ, take the passages like that and speak it out to the world, speaking out to the relation, speaking out to the demons. மன்றாட்டு குழுவாகவோ மன்றாட்டு சபையாகவோ மன்றாடி ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு தேவனைப் போலவே கோபத்தோடு வசனங்களை வீராவாசத்தோடு பேசி ஜெபியுங்கள். That's the secret of David's victory. அதுதான் தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம். That's the secret of son of David's victory. தாவீதின் குமாரனுடைய ஜெயத்தின் வெற்றியும் அதுதான். That's going to be your victory and my victory. அதுதான் உங்கள் ஜெயமும் என் ஜெயமுமாய் மாறப் போகிறது. படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். Where is எல்லாரும் கொஞ்சம் என்ன கவனிங்க. Father has set his king on சீயோன் மலை மேல. சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறாரு தன்னுடைய குமாரனை? தன்னுடைய குமாரனை தேவாதி தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? Where is Jesus? இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? Zion. சீயோன் மலையிலே. Who is Zion? யார் சீயோன்? The church of God is Zion. தேவனுடைய சபைதான் சீயோன் மலை. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I am the Zion of God. நான் தான் தேவனுடைய சீயோன் பர்வதம். The King of Kings, ராஜாதி ராஜா, is enthroned in me. அவர் என் மேலே அமர்ந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, enthroned in me. அவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். enthroned in me. அவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். நான் அவரை தூக்கிட்டு சுமக்கிறேன். சொல்லுங்க, நான் அவரை தூக்கி சுமக்கிற. நீங்க பாத்துக்கிறீங்களா சாமியை தூக்கிட்டு ஆடுவாங்கல்ல? சாமியை தூக்கிட்டு ஆடுறத பாத்துக்கிறீங்களா நீங்க? அது நம்ம கிட்ட இருந்து பிசாசு அடிச்ச காப்பி. நீ தான் தூக்கிட்டு ஆடணும். ஐயா, நீ தான் காவடி. அவன் ஆடக்கூடாது. ஆக்குறவரை நீங்க தூக்கிட்டு ஆடணும். சொல்லுங்க எல்லாரும், I carry. சொல்லுங்க, நான் அவரை சுமந்து போகிறேன். I am Zion. நான் தான் சீயோன். நீங்க listen to me. According to Psalms 2, சங்கீதம் 2 படி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, God, கர்த்தர் has anointed his son, royal son, அவருடைய ராஜரீக குமாரனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். set him on Zion. அவர் சீயோனிலே அரசாளும்படி வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, where is the anointed king? இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா எங்கே இருக்கிறார்? where is the royal son? இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக குமாரன் எங்கே? ஏமேல upon me, upon me, upon me, upon me, upon me.
இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும்? இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும்? வேற ஒரு கலர் கொண்டு வாங்க. அங்கிள் இப்ப அதை தூக்கி போட்டாரு. இப்ப வேற கலர் இயேசு தூக்கிட்டாரு. வேற ஒரு கலர் எடுத்துட்டு வாங்க. இன்னொரு கலர். Blood washed chair, Jesus sitting on the throne. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த அரியணையிலே இப்ப நீங்க ஜாயன் இப்ப இயேசுவை சுத்திக்கிட்டீங்க அங்கிள். இப்ப ஆடுங்க அதே மாதிரி. லா 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 La 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 la. Come on, come on, Yesu Raja ya melenge. அந்த சியோன் மலை நானே தாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜகுமாரன் ராஜாதி ராஜாவ என் மேலே தாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜகுமாரன் இயேசு ராஜா என் மேலே அமர்ந்திருக்கிறாரு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. I carry Jesus. நான் இயேசுவை சுமந்து செல்லுகிறேன். I am the ark of God. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. I have his authority upon me. அவருடைய அதிகாரம் என் மேலே இருக்கிறது. I have his power over me. அவருடைய வல்லமை என் மேலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. இப்ப சொல்லுங்க, படிங்க படிங்க படிங்க. Read it out. இப்பொழுது நாம் வாசிக்கலாம். The Psalms 110:2 says. சங்கீதம் 110:2 சொல்லுகிறது. 110:2 சொல்லுகிறது. God shall send forth a rod of authority from Zion. சீயோனிலிருந்து தேவன் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. சீயோனிலிருந்து ஆண்டவருடைய வல்லமையின் செங்கோல். ஆண்டவருடைய வல்லமையின் செங்கோல் நாடு முழுவதும் போக போகிறது. நாடு முழுவதும் போக போகிறது. சத்துருக்களின் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியா. எல்லாரும் கத்தமா சொல்லுங்க. From Zion. சீயோனிலிருந்து. From Zion. சீயோனிலிருந்து. From the church of God. தேவனுடைய சபையிலிருந்து. The rod of authority. அதிகாரத்தின் செங்கோல். The rod of authority. அதிகாரத்தின் செங்கோல் shall go forth. அது போகும். Shall go forth. அது போகும். எல்லாரும் சொல்லுங்க. Go forth. அது போகும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. From here. இங்கிருந்து authority will go. அதிகாரம் போகும். The dominion will go. அதிகாரம் ஆளுகை போகும். The dominion will go. ஆளுகை போகும். உங்கள்ல இருந்து என்ன போக போகுது? உங்களிலிருந்து என்ன போக போகிறது? அதிகாரம் போக போகுது. அதிகாரம் போகிறது. ஆளுகை போக போகுது. ஆளுகை போக போகுது. authority. அதிகாரம். dominion. ஆளுகை. kingship. ராஜரீகம் shall go forth out of you. உங்களிலிருந்து புறப்பட போகிறது. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Holy Spirit. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே. Open our eyes. எங்க கண்களை திறந்தருளும். to see this truth. இந்த சத்தியத்தை காணும்படியா. Let the church of India. இந்தியாவில் இருக்க தேவ சபை. Let the church of Sri Lanka. இலங்கையில் இருக்கிற தேவ சபை. Let the church of Germany, Europe, western countries. ஜெர்மனி, ஐரோப்பா, கிழக்கத்திய நாடுகளிலே. Let the church of Asia. ஆசியாவில் இருக்கிற நாடுகள். Let the church of Africa, Arab countries. ஆப்பிரிக்காவில் அரபு கண்ட்ரியிலே இருக்கக்கூடிய தேவ சபைகள். See this truth in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை காண்பார்களாக. I want to tell you one more truth. இன்னும் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். Another authority that God gave you. இன்னொரு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். When God created Adam and Eve. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தபோது He gave them authority to name it. பேர் சூட்டுவதற்கு அதிகாரத்தை கொடுத்தார். Who has the authority to name it? பேர் சூட்டுறதுக்கு யாருக்குங்க அதிகாரம் இருக்கு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. I have. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது authority to name my city. என்னுடைய பட்டணத்துக்கு பேர் வைக்கிற அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To name my village. என்னுடைய கிராமத்துக்கு பேர் வைக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. To name my country. என்னுடைய தேசத்துக்கு பேர் வைக்கிற அதிகாரம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because man fell. மனிதன் தோத்து போனதனால, விழுந்து போனதனால, Cain left the presence of God. காயின் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டான். He had a son. அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். His son name was Enosh. ஏனோஸ் என்பது அவனுடைய பேர். He named his city after the name of his son. அவனுடைய மகனுடைய பேரை அந்த பட்டணத்துக்கு வச்சிட்டான். Listen. நல்லா கவனிங்க. How many of you believe that you can change the name of Nagaland as Jesus land? நாகாலாந்த இயேசுலாந்தா எத்தனை பேர் மாத்த முடியும்னு நம்புறீங்க? பேர் வைக்கலாம். Can you change it? நாம இப்ப மாத்த முடியுமா? Can you change it? நீங்க மாத்த முடியுமா? When you intercede, நீங்க மன்றாடும் போது call it by your name.
உங்க பேரால நீங்க வைக்கும்போது let that name go in the spirit world. அது ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க வச்ச பேர் போய் கொண்டே இருக்கும். After some time the real name shall come. கொஞ்ச காலத்துக்கு பிறகு உண்மையான பெயராக அது வந்துவிடும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, it's not நாகர்கோயில். அது நாகர்கோவில் இல்ல. It's இயேசு நாகர்கோயில். இயேசு நாகர்கோவில். It's not Nagpur. அது நாக்பூர் இல்ல. Jesus அது Pur. இயேசுபூரே. India. இந்தியா. You are no more India. இனிமேலும் இந்தியா இல்ல. You are Christian. அது கிறிஸ்தியாக போகுது. Keep calling it by name. அப்படியாக கிறிஸ்தியா கிறிஸ்தியா கிறிஸ்தியான்னு சொல்லிக் கொண்டே இருங்க. Wherever Abraham went, எங்கெல்லாம் ஆபிரகாம் போனாரோ he gave names to the places. அந்த இடத்துக்கு அவர் பெயர் சூட்டினார். Isaac named it a places. அந்த இடத்துக்கு ஈசாக்கு பெயர் வச்சார். Jacob named the places. யாக்கோபு போன இடத்துக்கு ஒரு பெயர் சூட்டினார். சொல்லாதீங்க அது நேம் இல்லாத இடத்துக்கு. ஏற்கனவே before it was called Luz, he called it Bethel. லூஸ்ல அந்த லூஸ் இருக்குல்ல, ஏற்கனவே லூசுத்தனத்தை பிடிச்சிருந்துச்சு. அந்த லூசுங்கிற இடத்துக்கு பெத்தேல்னு இவர் பேர் வச்சார். மாத்துங்கய்யா, மாத்துங்கய்யா. மாத்திர வல்லமை நமக்கு தானே இருக்குது. அது என்ன தடச்சட்டம்? மாத்துங்க. மாத்த மாட்டீங்களா? மாத்த மாட்டீங்களா? எங்க செய்யணும் தெரியுமா? இதெல்லாம் நம்ம அந்தரங்கத்துல செய்து இது எல்லாம் அறையில அந்தரங்கத்துல ஜெபத்துல மன்றாட்டுல செய்யணும். ஒரு நாளைக்கு அது பகிரங்கமா ஆக போகுது. ஒரு நாள் அது வெளியரங்கமாக ஆக போகிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் செய்வார். That's why I say ஆகவே தான் நான் சொன்னேன், Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை it begins ends in the presence of the God. அது தேவ பிரசன்ன, சர்வ வல்லமையுள்ள தேவ பிரசன்னத்திலே தொடங்கி தேவ பிரசன்னத்தில் முடிகிறது. வசனத்தை ஜெபம் பண்றீங்க பாருங்க, அது ஒரே முறை சொல்றதும் உங்க 10,000 வார்த்தைக்கு அதுக்கு விட மேலானது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஆமா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், ஆமா, இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், ஆமா, என்னை கேளும், ஆமா கேளு, அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நீங்க listen, God Almighty is standing on the pulpit. இப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறார். The promise he gives to Jesus is he gives giving to the body of Jesus also. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை அவருடைய சரீரமாகிய சபைக்கும் நமக்கும் கொடுக்கிறார். Suppose if Pastor Joseph Balachandran shake hands with me. இப்பொழுது பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் வந்து என்னோட கை கொடுக்கிறார்னு வெச்சுக்கிறோம். Does it mean only he shakes hands or அவரு எசேக்கியாவை ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணாருன்னு சொல்லுவோம்? அவர் கைக்கு தானே கையை கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு கைக்கு தான் கை கொடுத்தாருன்னு சொல்றோமா, எசேக்கியாவுக்கு கை கொடுத்தாருன்னு சொல்றோமா? சொல்றோம் இல்லையா? அப்படிதானே சொல்றோம். It's a symbol இல்லையா? அது ஒரு அடையாளம் தானே. Did you understand what I mean? நான் எதை சொல்றேன் தெரியுதா? If one person one member is honored, the whole member is honored. ஒரு அவயவத்தினுடைய ஒரு பகுதிக்கு மதிப்பு கொடுக்கும்போது உடல் முழுவதுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். You understand what I mean? நான் சொல்றதுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளுதா? So Father God has promised something to the head. பிதாவாகிய தேவன் ஒரு வாக்கை அங்க தலைக்கு கொடுத்து விட்டார். Does it belong to the body? அது சரீரத்துக்கு சொந்தமாகுமா ஆகாதா? Does it belong to the body? அது சரீரத்துக்கு சொந்தமாகுமா ஆகாதா சொல்லுங்க. What is that promise? அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அது என்ன? Ask me. என்னை கேளு. என்ன கேள்றா?
என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியில் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி. இங்க கவனிங்க, எப்படி we are going to break? இருப்பு கோலால் everybody say iron rod. இரும்பு கோல். கையை உயர்த்தி சொல்லுங்க, iron rod. இரும்பு கோல் is in my hand. அது என் கரத்தில் இருக்கிறது. my intercessory prayer. என்னுடைய மன்றாட்டு ஜெபம் is iron rod. அதுதான் இரும்பு கோல். shout it. இரும்பு தடி. my prayer. என்னுடைய ஜெபம். my authority. என்னுடைய அதிகாரம். my intercession. என்னுடைய மன்றாட்டு ஜெபம் is iron rod. அதுதான் இரும்பு கோல். all my enemies. என்னுடைய எதிரிகள் எல்லாம் are clay pots. அவர்கள் குயக்கலம், மண்பானை. மண்பானை. come on, எடுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்திலே எடுங்க. that's what we are going to do in these 9 days. அதான் இந்த 10 நாள் 9 நாள் செய்ய போகிறோம். yes. அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ராஜாக்களே 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 ராஜாக்களே. all the governments, எல்லா அரசாங்கங்களே, all the rulers, எல்லா ஆளுகை செய்கிறவங்களே, all the officers, எல்லா அதிகாரிகளே, all the anti Christian elements, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஜனங்களே, be careful. சொல்லுங்க, எச்சரிக்கை. be careful. எச்சரிக்கை. be careful. எச்சரிக்கை. we warn you. நாங்க உங்களை எச்சரிக்கிறோம். உணர்வடையுங்கள். yes. பூமியின் நியாயாதிபதிகளே, all the judges, எச்சரிக்கையாயிருங்க. be careful. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, land of India, இந்திய தேசமே, land of Sri Lanka, இலங்கை தேசமே, all the enemies, எல்லா எதிரிகளே, fear the Lord. கர்த்தருக்கு பயப்படு. fear the Lord. கர்த்தருக்கு பயப்படு. revere the Lord. கர்த்தருக்கு பயப்படு. tremble before the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பயப்படு. honor the royal son. சொல்லுங்க, honor the royal son. ராஜரீக குமாரனுக்கு கனம் செலுத்து. honor the royal son. ராஜரீக குமாரனுக்கு கனம் செலுத்து. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நடுக்கத்தோட களிகூரு. நடுக்கத்தோட களிகூரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, before God's anger burns on you, உன்மேலே தேவ கோபம் பற்றி எரிவதற்கு முன்பாக kiss the royal son. அந்த தேவ குமாரனை முத்தமிடு. நீங்க இப்படி சொல்லும்போதே மனுஷனுக்கு விளங்குதோ இல்லையா, அந்த ஸ்பிரிட்டுங்களுக்கு விளங்கும். மனுஷனுக்கு விளங்குதோ இல்ல, இந்த ஆவிக்கு விளங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். before God's anger is burning on you, உன்மேலே தேவ கோபம் பற்றி எரிவதற்கு முன்பாக kiss the royal son. அந்த ராஜரீக தேவ குமாரனை முத்தம் செய். in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, in a short time, இன்னும் கொஞ்ச காலத்திலே, in a short time, இன்னும் கொஞ்ச காலத்திலே God's anger shall flare up. தேவ கோபம் பற்றி எரியும். சத்தமா சொல்லுங்க, God's anger shall flare up. தேவ கோபம் பற்றி எரியும். in a short time. கொஞ்ச காலத்திலே. so I give you warning. ஆகவே நான் எச்சரிக்கிறேன். சொல்லுங்க, I give you warning. நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன். kiss the royal son. ராஜரீக தேவ குமாரனை முத்தமிடு. submit to the son of God. தேவ குமாரனுக்கு நீ அடிபணி. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்.